செவ்வாய்க்கிழமையன்று வாஷிங்டன் நேரப்படி இரவு 8 மணிக்கு ஈரான் ஹார்மூஸ் நீரிணையை திறக்க தவறினால் ஈரான் என்ற நாகரிகத்தையே ஒரே நாளில் அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் அறிவித்தார். வாஷிங்டன் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி என்பது நம்ம இந்திய நேரப்படி புதன்கிழமை காலை 6:30 மணி. ராத்திரி 2 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அப்படித்தான். அப்புறம் காலையில் டாக்டர் தான் கூப்பிட்டாரு. சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் ஆகிடுச்சுன்னாரு. தூங்கிட்டு இருந்தேன், ஒப்பந்தம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். எப்போ ஒப்பந்தமாச்சு? சரியாக ட்ரம்ப் சொன்ன நேரம் முடிவதற்கு 1.5 மணி நேரம் முன்னதாக அந்த ஒப்பந்தம் முடிவானது. அப்போ இந்த அறிவிப்பு என்பது ஒருவேளை உண்மையாகி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு அந்த அறிவிப்புக்கு ஈரான் மக்கள் யாரும் பயப்படவில்லை. நாம் தான் இந்த மாதிரி தூங்காமையோ பதட்டப்பட்டோமே தவிர, அவங்க எல்லாரும் எந்த இடத்திலெல்லாம் குண்டு போடுவேன் என்று ட்ரம்ப் சொன்னாரோ அந்த இடத்திலெல்லாம் ஆயிரக்கணக்கிலே திரண்டு நின்றார்கள். அணு மின் நிலையம் உள்பட எல்லா மின் நிலையங்கள், எல்லா பாலங்கள். அப்படி ஒரு காட்சியை இதுவரை நாகரிக உலகம் கண்டதில்லை எங்கேயும். பதிலுக்கு IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ், அவங்களுடைய இராணுவம், அவங்க என்ன அறிவித்தாங்கன்னா, இதுவரை என்ன ஏவுகணை தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீர்களோ அதை into 2 என்று பெருக்கிக் கொள்ளுங்கள், எல்லா இடத்தையும் அடிப்போம். இப்போ பாலங்கள், மின் நிலையங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க. GCC நாடுகளில் உள்ள கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அதில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அந்த அரபு நாடுகளை ஏன் அடிக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் அமெரிக்காவின் கூட்டாளிகள், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை வைத்திருப்பவர்கள். அதை நாங்கள் தாக்குவோம், இன்னின்ன பாலத்தெல்லாம் தாக்குவோம் அப்படின்னு அங்கே இருக்காதீங்கன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டாங்க. சவுதியிலேருந்து பஹ்ரைன் போகிற பாலம் 27 கிலோமீட்டர் கடலுக்கு மேலே போகிற பாலம். ஈரானில் எல்லா பாலங்களின் மீதும் மக்கள் நிற்கிறார்கள், அங்கே ஈகாக இல்லை. இங்கே ஏவுகணை வரும் என்று சொன்ன இடத்தில் இங்கே யாரும் இல்லை. ஒருவேளை ட்ரம்ப் தான் சொன்னவாறு அப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தால் சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். என்ன விளைவு ஏற்பட்டிருக்கும்? ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கும். பதில் தாக்குதல் நடத்தினால் என்ன நடந்திருக்கும்? போன கூட்டத்திலே நான் சொன்ன இந்த சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய முன்னாள் தலைவர் எல்பரடி, இது மாதிரி ஒரு பெரிய அளவில் பதவியில் இருந்த ஒரு நபர், இந்த பைத்தியக்காரனிடமிருந்து உலகத்தை காப்பாற்றுங்கள், உடனே தலையிடுங்கள் அப்படின்னு ஓப்பனாக ஒரு அறைகூவல் விட்டார். அந்த அளவு சீரியஸான பிரச்சனை. அப்போ எல்லா எண்ணெய் வயல்களும் பற்றி எரிந்திருக்கும். இது நடந்துருந்துச்சுன்னாக்கா இப்போ தேர்தலை பற்றி யாரும் பேச மாட்டோம். மனித நாகரிகம் முடிந்தது, ஈரான் நாகரிகம் அல்ல, மனித நாகரிகமே முடிஞ்சிருக்கும். ஆயில் இல்லை அப்படின்னா உலகம் நின்று போகும். அது வெறும் எண்ணெய் பற்றிய பிரச்சனை அல்ல. அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சென்ற கூட்டத்தில் நம்ம பேசணும். அம்மோனியா கிடையாது, சல்ஃபர் கிடையாது, உரம் கிடையாது, ஹீலியம் கிடையாது, மருத்துவமனை கிடையாது, மருந்து கிடையாது, விவசாயம் கிடையாது, எரிபொருள் கிடையாது, வண்டி வாகனம் ஓடாது, மின்சாரம் கிடையாது. எல்லாமே இல்லைன்னா மனித நாகரிகம் இல்லை. அதை சுற்றி நாம் நாகரிகத்தை கட்டமைத்திருக்கிறோம். அப்போ அப்படி ஒரு பேரழிவு நிகழ்வது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தியவர்கள் என்பவர்கள் ஈரான் மக்கள். வெறுமனே ஏவுகணை விடுவேன் என்பதற்காக ட்ரம்ப் நின்றதான் நான் கருதலை. அதை டிஃபை செய்து, அதை எதிர்த்து நின்று மக்கள் களத்தில் நிற்கிறாங்க. நீ தலையில் தான் குண்டு போடுறதுனாக்க. ஒருவேளை அப்படி ட்ரம்ப் முடிவு செய்திருந்தால் அமெரிக்க இராணுவத்திலே கலகம் நடந்திருக்கும். அதுதான் சூழல். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அமெரிக்க இராணுவ தளபதிகள் ஏறத்தாழ ஒரு 10 மாதங்களில் 12-13 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி பின்னால் நம்ம விவரம் வரும்போது சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் என்பதற்கு காரணம். அப்போ அது தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அது ட்ரம்ப்பினுடைய ஒரு வாய்ச்சவடால் பேச்சு, ஒரு மேட்மேன் தியரின்னு ஒன்று இருக்குது. இதை வியட்நாம் போரின் போது நிக்சன் செஞ்ச வேலை. இந்த வியட்காங் கம்யூனிஸ்டுகள் அடங்க மாட்டேன்றாங்க, அணுகுண்டு போடுவேன்னு சொல்லிடு அப்படின்னு கிஸ்ஸிஞ்சர்கிட்ட ஒரு சொல்லி, அணுகுண்டு போட்டேன்னா ஹோச்சிமின் சரண்டராகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அப்போ சுமார் 30 வயதில் இருந்த ட்ரம்ப், நான் நிக்சனின் விசிறின்னு நிக்சனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மேட்மேன் தியரியை, ட்ரம்ப் பேசக்கூடிய மிகையான பேச்சுகள், மிரட்டல்கள், அவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் தானே. நம்ம ஊரில் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மிரட்டுவாங்கல்ல, காலி பண்ணுறியா,
இல்லை போட்டுருவேன் ராத்திரி வெட்டிடுவேன்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள். அதுதான் தன்னுடைய தொழில். அப்போது அந்த மாதிரி பேசினா அடங்குவார்கள் என்பது ட்ரம்பின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. அதனால் ஒன்று போட்டு பார்ப்போம் என்று பேசியிருக்கிறார். அதற்கு இப்படி எதிர்ப்பு வந்திருக்கிறது. இப்போ ஒப்பந்தம் என்று முடிவான உடனே ஒப்பந்தத்தை அவர் வரவேற்று விட்டார். யார்? ட்ரம்ப்பு. வரவேற்றுட்டு ஒப்பந்தத்துக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்த ஈரான் எப்படியாவது போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தாங்க என்கிட்ட முதல்ல இருந்து, அதனால தான் இந்த ஒப்பந்தத்துக்கு போகிற மாதிரி ஆச்சு என்று ட்ரம்ப் சொன்னார். ஈரான் அதற்கு இது உண்மையாக பொய்யான்றதுக்கு ஈரான் ஏற்கனவே என்ன பேசினார்கள் என்பதிலே ஆதாரம் இருக்குது. போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயாரில்லை, எங்களுக்கு தேவை நிரந்தரமான அமைதி, பீஸ். ஈரானுக்கு மட்டுமல்ல, இந்த வளைகுடா பிராந்தியம் முழுவதற்கும் அமைதி வேண்டும். அதை அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் நம்ப முடியாது, ஐநா உத்தரவாதம் கொடுத்தா நம்ப முடியாது, சீனா ரஷ்யா போன்ற உலக நாடுகள் அதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டும்தான் அப்படின்னு பல நிபந்தனைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. போர் நிறுத்தத்துக்கு தயாரில்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். போர் நிறுத்தத்துக்கு அவங்க கெஞ்சினதாக சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி, இது ஈரான் சொன்னது மட்டுமல்ல. இப்போ நேற்றைக்கு முந்தா நாள் ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்திருக்கு. நேற்று நியூ ரிப்பப்ளிக்கில் பாம்ஷெல் ரிப்போர்ட் ரிவீல்ஸ் ட்ரம்ப் வாஸ் பெக்கிங் ஃபார் ஈரான் டு ஜாயின் சீஸ்ஃபயர். இது ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்பது யார் பத்திரிக்கை? உலக முதலாளித்துவத்தின் பத்திரிக்கை. அவங்க எழுதியிருக்கிறது என்னன்னா, இப்போ இல்லை, கடைசி நாளில் இல்லை, போர் தொடங்கினதுலேருந்து முடிச்சுக்கலாம், கொஞ்சம் பேசி முடிச்சுக்குவோம் என்று ஈரானிடம் ட்ரம்ப் கெஞ்சி கொண்டிருந்தார் என்று ஃபினான்ஷியல் டைம்ஸ் முந்தா நாள் எழுதியிருக்கு. அதை நியூ ரிப்பப்ளிக் என்ற பத்திரிகை இங்கே எடுத்து போட்டிருக்குது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் இல்லை, ஒரு அறிவிப்பு ஆன உடனே சீனாவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் ட்ரம்ப்பு. அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்மேன் ரோ கன்னான், இந்தியாவிலேருந்து போனவர், இந்திய வம்சாவளி, அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இந்த போர் நிற்பதற்கு காரணம் அமெரிக்காவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான செனட்டர்களோ காங்கிரஸ்மேன்களோ அல்ல, இவங்க மொத்தமும் விலை போனவர்கள். இதற்கு ஒரே காரணம் அந்த மக்களுடைய போராட்டம், அமெரிக்காவில் இருந்த ஜனநாயக சக்திகள், வலது இடது தரப்பில் இருந்தவர்கள் கொடுத்த அழுத்தம்தான் இது நின்றதற்கு காரணமே தவிர இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இதை சாதிக்கவில்லை என்று அவர் சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் இப்போ அவருடைய ட்ரம்ப்புடைய ப்ரெஸ் செக்ரட்டரி கரோலின் லெவிட், இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன அடிப்படையிலப்பா அப்படின்னா, அமெரிக்கா ஒரு 15 பாயிண்ட் சொல்லியிருக்குது. அந்த 15 பாயிண்ட்டை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு ஈரான் சொல்லிட்டாங்க. ஒத்துக்க முடியாது, எனக்கு வேண்டாம், போர் நிறுத்தமே வேண்டாம், அடித்து பார்த்துக்குவோம், கடைசியில் ஒரு முடிவு வரட்டும் என்பது தான் ஈரான் சொன்னது. அப்புறம் இல்லைங்க, எப்படி நீங்கள் போர் நிறுத்தத்துக்கு வாங்கன்னு ஈஜிப்டு, துருக்கி, பாகிஸ்தான் இவரோடெல்லாம் சேர்ந்து கேட்ட பிறகு, சரி நாங்கள் ஒரு 10 கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னு 10 ஐட்டம் சொன்னாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த 10 ஐட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தம் 10 ஐட்டத்தின் அடிப்படையில் தான் என்று சொல்லி அவருடைய ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் என்று ஒன்று வச்சுருக்கிறார், ட்விட்டர் மாதிரி. அதில் அவர் போட்டிருக்கிறாரு, இந்த 10 ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த அடிப்படையிலே செய்யலாம், இது ஒர்க்கபிள் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்கிறார். ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே ப்ரெஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, என்ன அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம், இந்த 10 பாயிண்ட் அடிப்படையில்னு அவர் போட்டிருக்காரு, அதுவா? இல்லை 10 பாயிண்ட் அப்போயே தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டார் பிரசிடென்ட், நாங்கள் சொன்ன 15 அடிப்படையில் தான். இப்போ இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, இப்படி மாற்றி மாற்றி பேசுவது. ஏன் எடுத்துக்கொள்வதில்லை என்று சொன்னால், ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம் இருக்குது. போன 4 ஆண்டுகள் ட்ரம்ப் இருந்தபோது மொத்தம் அவர் சொன்ன பொய்கள்னு கணக்கு எடுத்துருக்கிறாங்க. மொத்தம் 20,000 பொய். இந்த வருஷத்துக்கு இப்போ தான் மீட்ரு போட்டிருக்கிறாங்க, அது ஓடிட்டுருக்குது எவ்வளோன்னு. இப்போது ஒரு பொய் 2 பொய் சொன்னாக்கா நீங்கள் மறுத்து பேசலாம். அவங்க மற்றவர்களை நம்ப வைப்பதற்கு பொய் சொல்வது மட்டுமல்ல, தாங்களே பொய்யில் வாழ்பவர்களாக இருக்கிறாங்க, இப்படி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த வேல்யூ ட்ரம்ப்புக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அவனை நம்ம குடியாரன்னு சொல்கிறோம்ல, குடியாரன்னு சொல்கிறான் குடியா அப்படின்றோம் இல்லையா, அந்த லெவலில் தான் ட்ரம்ப் அதை மதிக்க தேவையில்லை என்ற அளவுக்கு தான் இருக்கிறதுனால அதை யாரும் மறுத்து பேசுவதில்லை. இதெல்லாம் விவாதங்கள், கருத்து வேறுபாடு.
அடுத்தது ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த், வலிமையை காட்டுவது. ஒரு போர் நிறுத்தம் என்று சொல்லிட்டாக்கா உடனே எல்லாத்தையும் நிறுத்திடுறது இல்லை எல்லாரும். போர் நிறுத்தம் நாளைக்கு பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடக்க போகுது. எங்கே போர் நிறுத்தம் நடந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் போர் நிறுத்தத்துக்கும் இடையில் ரெண்டு தரப்புமே கொஞ்சம் வெயிட் காட்டுவாங்க. நாங்கள் ஒன்றும் பயந்து பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னு காட்டுவாங்க. அமெரிக்க தரப்புக்கு நெத்தன்யாவுக்கு இந்த போர் நிறுத்தத்தில் உடன்பாடு இல்லை, வேறு வழி இல்லை ஒத்துக்கிறது தவிர. அதனால் லெபனான் அடிக்கிறது அப்படின்னு தீவிரமாக முன்னறிவிப்பு இல்லாமல் லெபனானில் மக்கள் வாழும் பகுதியிலெல்லாம் குண்டு வீசி கொடூரமாக கொலை செய்கிறார். இது நெத்தன்யாவு. இந்த பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திரும்ப வாய்ஸ் அவுடால் தொலைச்சிருவேன் ஒழுங்காக முடிக்கலைன்னாக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப நேட்டோவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வரீங்களா இல்லையா அப்படின்னு நேட்டோ நாடுகளை இன்னொரு முறை கேட்குறது. இப்படி வாய்ஸ் அவுடால் விடுகிறார். பதிலுக்கு ஈரான் சொன்னது என்னென்னா, லெபனான மரியாதையை நிறுத்து, இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் போர் நிறுத்தம்லாம் கேட்கல, எங்களுடைய ஃபிங்கர்ஸ் ஆர் ஆன் த ட்ரிகர், துப்பாக்கி குதிரையில் தான் எங்களுடைய விரல் இருக்கிறது, நாங்கள் ரெடி, இந்த போர் நிறுத்தம்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இவர் பதில் சொன்ன பிறகு இப்போ ட்ரம்ப் நெத்தன்யாவை கூப்பிட்டு கொஞ்சம் அடக்குடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு அவனை சொல்லி இப்போ நெத்தன்யாவை கொஞ்சம் அடக்கியிருக்கிறாங்க. அந்த லெபனான் மீதான தாக்குதல் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு நேற்று காலையில் நடந்திருப்பதாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வரல. இதை பற்றி நம்ம ஊரில் இருப்பது போலவே அமெரிக்காவிலும் மைய நீரோட்ட ஊடகங்கள் அல்லது லெகசி மீடியா என்று சொல்லக்கூடிய மீடியா மதிப்பிழந்து போயிடுச்சு. எல்லாமே இவர்களுக்கு கூஜா தூக்குறவங்க தான். டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி, CNN, ஃபாக்ஸு, நியூயார்க் டைம்ஸு, வாஷிங்டன் போஸ்ட்டு, அப்புறம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், எல்லாருமே அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், ஷேடு, அவ்வளோதான். அப்போ அதனால் அங்கேயும் திரும்ப பாட்காஸ்ட்டு, யூடியூப்பு இந்த மாதிரி இதுதான் செல்வாக்கு பெறுது. ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் அப்படி இருக்கிறவங்க நிறையா அது மாதிரி பாட்காஸ்ட் நடத்துகிறாங்க. அதில் ஒரு 2 பேர், ஸ்காட் ரிட்டர் என்பவர், அவர் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறார். அவர் அமெரிக்க இராணுவத்தின் உளவுத்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். அதற்கு பின்னால் ஈராக்கில் சதாம் ஹுசைனுடைய இந்த பேரழிவு ஆயுதங்கள் இருக்கான்னு ஆய்வு செய்வதற்கு ஐநா சார்பாக நியமிக்கப்பட்ட வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர் அவர். இன்னொருத்தர் கர்னல் மெக்ரகர் அப்படின்னு ரிட்டையர் ஆனவர். 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, GMT, கிரீனிச் மீன் டைம், அதாவது கிரீனிச் மீன் டைம் படி 11:47க்கு நம்ம நேரம்னா ஒரு 5.5 மணி நேரத்தை கூட்டிக்கணும். காலையில் ஒரு 5:30 அப்படி வச்சுங்களேன். நேற்று காலை 5:30 மணிக்கு அமெரிக்காவினுடைய GPS சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அது ஈரானிலும் வளைகுடாவிலும் மத்திய தரைக்கடல் பகுதியிலும் இருந்த அத்தனையும் செயலிழக்க செய்யப்பட்டது கம்ப்ளீட்டாக. அது செயலிழக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் வேலை செய்யாது. ஆரோவோ அவங்க சொல்லக்கூடிய பேட்ரியட் ஏவுகணைகளோ எந்த ஏவுகணையும் வேலை செய்யாது. இவங்களுடைய F-35, F-15 எந்த விமானமும் வேலை செய்யாதுன்னா என்ன, யாருக்கும் கண்ணு தெரியாது. எதுக்கும் சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னலை வைத்து தான் எல்லா தாக்குதல்களும் நடக்குது. குண்டு போடுறதுலேருந்து விமானம் போகிறதுலேருந்து இதெல்லாம் அப்படி தான் நடக்குது. அத்தனையும் செயலிழந்தன. இது ஈரான், ரஷ்யா, சீனா கூட்டு நடவடிக்கைன்னு சொல்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சீன் அப்படி காமிச்சிருக்கிறாங்க, இது நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. GPS செயலிழந்தது. இதை இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ இது ஒரு வார்னிங் சிக்னல். இந்த GPS இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறத நம்பலாமா கூடாதா என்றால் தாராளமாக நம்பலாம். இதை பிரவீன் சாணி என்ற ஒரு டிஃபென்ஸ் வல்லுனர், ஃபோர்ஸ் மேகசின் அப்படின்னு அவர் வீடியோ கட்டுரைகள்லாம் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டு வர்றாரு. அவர் மிக முக்கியமாக சொல்வது என்னன்னாக்கா, ஈரான், ரஷ்யா, சைனா என்ற ஒரு அலையன்ஸ் இருக்குது. ஈரான் தன்னுடைய இராணுவத்துக்கு இந்த ஏவுகணையெல்லாம் விடுவதற்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை பயன்படுத்துவதில்லை. அது பைடு 3 என்ற சீனத்தினுடைய சேட்டலைட் சிஸ்டத்தை தான், சேட்டலைட் கான்ஸ்டலேஷன், அதைத்தான் பயன்படுத்துகிறது. அது GPSஐ விட துல்லியமானது. GPSஆல் இதில் குறுக்கீடு செய்ய முடியாது. அதனால தான் இவ்வளவு துல்லியமாக அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் எல்லாம் மென்மேலும் துல்லியமாக இருக்கின்றன என்று அவர் விளக்கி சொல்கிறார். நிறைய வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம் யூடியூப்பில். அப்போ இது நம்பத்தக்க ஒரு விஷயந்தான். இப்போ இந்த போர் நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்ட பிறகு
ஈரானை பொறுத்தவரை ஈரான் மக்கள் இதை வெற்றி என்று கொண்டாடுகிறார்கள். அப்பா ஓஞ்சதப்பா அப்படி சொல்லலை யாரும். இது ஈரானின் வெற்றி, ஈரான் வெற்றி அடைந்துள்ளது என்பதுதான் ஈரான் மக்களுடைய பார்வை. அமெரிக்காவிலையும் இஸ்ரேல்லையும் என்ன பார்வை? இஸ்ரேலில் எதிர்க்கட்சியெல்லாம் நெத்தன்யாஹுவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 5000 6000 பில்டிங் தரைமட்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் ஓஞ்ச பிறகு 6000 பில்டிங் தரைமட்டமாக இருக்குது. ஒரு 2-2.5 வருஷமாக நாங்கள் பாம் ஷெல்டர்லேயே கிடக்கிறோம். அடியில் எப்போ குண்டு வரும், எப்போ ராக்கெட் வரும், எப்போ ஏவுகணை வரும்னு தெரியாது, உள்ளே கிடக்கிறோம். ஏறத்தாழ 4000-5000 பேருக்கு மேல் காயம்பட்டிருக்கிறார்கள். செத்தவங்க எவ்வளோன்னு சொல்லலை. இவ்வளவு இழப்புக்கு பிறகு இவ்வளவு கேவலமான ஒரு தோல்வியா? நீ உன்னால் இதுதான் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நெத்தன்யாகுவை சாடுகிறார்கள். ட்ரம்ப் ஒரு வாத்து மடையான்னு எழுதுகிறாங்க. என்ன இப்போ இது இஸ்ரேல் மீடியாவில் எழுதுவது. இங்கே அமெரிக்காவில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் ட்ரம்ப் பைத்தியம் முடிச்சிருச்சு ட்ரம்ப்புக்கு அப்படின்னு அமெண்ட்மெண்ட் 25ன்னு ஒன்று இருக்குது. இந்த யூஎஸ் கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட். ஒரு ட்ரம்ப் செயல்பட முடியாதவராக போனால், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனால் என்ன செய்வதுன்னா, வைஸ் பிரசிடென்ட் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் 2/3 மெஜாரிட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். நான் புத்தி சுவாதீனம் உள்ளவன் தான் என்று வாதிடும் உரிமை ஜனாதிபதிக்கு உண்டு. இதில் 2/3 நிறைவேறினா அவரை தூக்கிட்டு வைஸ் பிரசிடென்ட் வந்துடலாம். இந்த ஆளுக்கு புத்தி பிசைக்கு போச்சு அப்படின்னு ஒன்று ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வலது இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்டித்தவங்களாம் ட்ரம்ப் கண்டபடி திட்டிருக்காரு. அவனுக்கு அறிவில்லை, அவனை பொண்டாட்டியே மதிக்க மாட்டா, இவன்லாம் ஒரு ஆளா, இந்த டைப்பில் ட்ரம்ப் ஏசியிருக்கிறாரு. அதில் ஒரு ஃபேமஸான ஒரு பிளாக் ஆங்கர் இருக்கிறாங்க யூடியூபர். அவங்க தாத்தாவை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புங்க, இவர் தொல்லைத்தாங்கலை அப்படின்னு சொல்லி அப்படி நக்கலாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதில் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த போர் நிறுத்தம் ஈரான் மக்கள் மத்தியில் எந்த பிளவையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் மக்கள் மத்தியில் அல்லது இந்த கட்சிகள் மத்தியில் ஒரு மிக பெரும் பிளவை உருவாக்கி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கிரைசிஸில் இப்போ நம்ம தேர்தலே நடக்குதுன்னு வச்சுங்களேன், தோத்துட்டா யார் பொறுப்பும்பாங்க. அது பார்த்துருக்கீங்கள நீங்கள்? உன்னால தான் தோத்துச்சு, அவனால தான் தோத்துச்சு, கேண்டிடேட் செலெக்ஷன் சரியில்லை, இவனை போட்டதே தப்பு, இந்த கூட்டணி வச்சது தப்பு, அதனால தான் தோத்தான். அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா தோற்று விட்டதுன்றதுக்கான ஆதாரத்தை வேற எங்கேயும் தேட வேணாம். நம்ம அங்கே நடக்கிற குடிமைப்பிடி சண்டையிலிருந்தே அமெரிக்கா தோற்று விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் மிக முக்கியமான முந்தா நாள் நியூயார்க் டைம்ஸு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸினுடைய நிருபர்கள், செய்தியாளர்கள், அவங்க ஜோனதன் ஸ்வான், மேகி ஹேபர்மேன் 2 பேரும் ஒயிட் ஹவுஸுக்கான ரிப்போர்ட்டர்ஸ், நியூயார்க் டைம்ஸினுடைய ஒயிட் ஹவுஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அவங்க ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க இந்த போரை பற்றி. புத்தகத்தினுடைய தலைப்பு, புத்தகம் வெளிவரப்போகுது. புத்தகத்தினுடைய தலைப்பு ரெஜிம் சேஞ்ச் இன்சைட் த இம்பீரியல் பிரசிடென்சி ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப். இதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் அவங்க என்ன எழுதுகிறாங்க, இந்த போர் நடத்துவது என்பதை ட்ரம்ப் எப்படி முடிவு செய்தார், அந்த என்னென்ன கூட்டம் எத்தனாம் தேதி நடந்துச்சு, அதில் யார் யார் என்ன கருத்து சொன்னாங்க, எப்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதை பற்றி விவரமாக கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, February 11ஆம் தேதி நெத்தன்யாகு வராரு, கூட மொசாத் தலைவரை கூட்டின்னு வர்றாரு. இங்கே பிரசிடென்ட் ட்ரம்ப்பு, அப்புறம் இராணுவ தளபதி கெயின், அதுக்கப்புறம் இந்த அவருடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத், மார்க்கோ ரூபியோ, அவர் தான் அரசு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, அது இல்லாமல் ட்ரம்ப்பினுடைய மருமகன் குஷ்னர், அப்புறம் அவருடைய பால்ய சிநேகிதர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு ஸ்டீவ் விட்காஃப், இவங்கெல்லாம் அறையில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஸ்க்ரீனு 1 மணி நேரம் இவர் விளக்குறாரு நெத்தன்யாகு, எப்படி ஈரானை வீழ்த்தி இதை செய்ய முடியும், நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், 4 பாயிண்ட் சொல்லி விளக்குறாரு. 4 பாயிண்ட் சொல்கிறாரு. முதல் பாயிண்ட்டு, கமைனியை கொலை செய்கிறோம், முக்கியமானவர்களை கொலை செய்கிறோம். ஓகே. 2வது பாயிண்ட்டு, ஈரானுடைய ஏவுகணை இந்த அதிகாரத்தை தாக்கி நம்ம அவங்களுடைய செயலிழக்க வைக்கிறோம். இது 2வது. 3வது,
மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கிளர்ச்சியை தூண்டுகிறோம். மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க. மிகப்பெரிய கிளர்ச்சி வந்து உருவாகும். 4வது ரெஜீம் சேஞ்சை கொண்டு வரோம். யார் யார் ரெஜீம் சேஞ்சுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிறதுல இந்தந்த ஆளை கொண்டு வரலாம். கூடுதலாக மன்னர் ஷாவினுடைய வாரிசு ரெசா பகல்வி அமெரிக்காவில் இருக்கிறான், அவனை கொண்டு வரலாம். இந்த 4 பாயிண்ட் தான் ஒரு விளக்கி சொன்னது. இது இப்படி முடியும். இது வந்து இஸ்ரேல் மொசாதினுடைய உறுதியான தகவல். 11ஆம் தேதி விளக்கிடுறாங்க. விளக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. 12ஆம் தேதி ஒயிட் ஹவுஸில் திரும்ப கூட்டம். 12ஆம் தேதி கூட்டத்துக்கு இதே மார்க்கோ ரூபியோ, அந்த வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் முதல் கூட்டத்தில் இல்லை, அவர் வர்றாரு, மற்ற எல்லாரும் வர்றாங்க. மொசாத் இப்படி சொல்லுது, இவர் இப்படி சொல்கிறாரே, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சிஐஏனுடைய டைரக்டர், அவர் பேர் வந்து ஜான் ராட்க்ளிஃப், அவர்கிட்ட கேட்கும்போது திஸ் இஸ் அ ஃபார்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஃபார்ஸ்னா கேலி கூத்து. நீங்கள் சொல்கிற மாதிரி வேணா கெமைனியை கொல்லலாம், இந்த ஏவுகணையை வச்சுருக்கிற இடத்துக்கு வேணால் குண்டு போடலாம், ரெஜீம் சேஞ்ச் எல்லாம் சாத்தியமே கிடையாது, முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பக்கத்தில் இருந்த வான்ஸ், ஜேடி வான்ஸ்னு இப்போது துணை ஜனாதிபதி, அவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து ஃபார்ஸ் மட்டும் இல்லை, புல்ஷீட் அப்படின்றார். இந்த யோசனை சொல்லிவிட்டு சிஐஏ டைரக்டர் என்ன சொல்கிறாரு, மொசாதுக்கு இதே வேலை, நம்மளை வச்சு இந்த மாதிரி வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் வந்து இராணுவ தலைமை தளபதி கெயின்கிட்ட கேட்குறாரு. கெயின் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஆகாது. இன்னும் விவரமாக சொல்கிறாரு, அவர் ட்ரம்ப்பை எதிர்த்து மறுத்து தீவிரமாக வாதாட மாட்டாராம். ரொம்ப மென்மையான குரலில் போரெல்லாம் நடத்த முடியாது, அவங்க சொல்கிற மாதிரி வேணால் அதை பண்ணலாம், நம்ம அதுக்கு மேலே ஏவுகணையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. ஏவுகணையை தடுப்பதற்கு நம்மக்கிட்ட இருக்கிற இன்டர்செப்டார்ஸ் இருக்கு இல்லையா, அது பத்தாது. கொஞ்ச நாள் போர் நடத்தினாலே அது தீந்து போயிடும். இப்போ என்ன நடந்துருக்கோ அதெல்லாம் சொல்கிறார் அவர், தீந்து போயிடும். ரெஜீம் சேஞ்ச் எல்லாம் சாத்தியமே கிடையாது. இது இல்லாமல் ஹார்மூஸில் கட்டையை கொடுத்துருவாங்க. ஹார்மூஸ் எல்லாம் தடுக்க மாட்டாங்கன்னு நெத்தன்யாஹு கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த கெய்ன்ஸனுடைய கருத்து. இப்படி போகுது அது. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் எல்லாம் பேசி இது பண்ண பிறகு ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கமேனியை போடலாமா இல்லையா? கமேனியை போட்டுடலாம். கமேனியை போடுறதில் வேற ஒரு ஆங்கிள் வந்து ட்ரம்ப்புக்கு இருக்குது. இதை வந்து நெத்தன்யாஹு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். இந்த ட்ரம்ப்பை வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு கொலை முயற்சி நடந்துச்சு இல்லையா, அந்த கொலை முயற்சி ஈரானுடைய சதி தான் உங்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அது துப்பாக்கி சூடு நடத்தியான் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, அவன் ஏதோ ஒரு கடுப்பில் சுட்டுருக்கிறான்னு வச்சுங்க, அவனை பிடிச்சி கைதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் வந்து அவனுக்கும் ஈரானுக்கும் தொடர்புன்னு எந்த ஆதாரமும் இது வரைக்கும் வரல. ஆனால் நெத்தன்யாஹு ட்ரம்ப்பை வந்து நம்ப வச்சுட்டார். இந்த கொமேனி மேலே குண்டு போட்ட உடனே கொண்டுட்டாங்க கொமேனி ஃபேமிலியை. அப்போ இருந்த பத்திரிகையாளர்கிட்ட, அவன் என்னை போடணும்னு பார்த்தான், நான் அவனை போட்டேன், வடசென்னை படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது கொமேனியை கொல்லணும் அப்படின்றத, கொமேனியை கொண்டுட்டாக்கா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏவுகணையை அழிக்கலாம், மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்குவோம், அதான் ஹார்மூஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அறிவிச்சிட்டார் போர். இப்படித்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இப்போது இதை படிக்கும்போது அங்கே ஆலோசகர்கள் சொன்னது இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக. இது இல்லாமல் பழைய சிஏஐனுடைய ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, அவர் சொன்னதை நான் போன கூட்டத்தில் சொன்னேன். அவர் என்ன, இது குரியாக்கோஸ்னு ஏதோ ஒன்று பேர் வரும், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஜார்ஜ் டபிள்யூ புஷ்லேருந்து எந்த அதிபர் வந்தாலும் இவங்களுக்கு இதே வேலை, நம்மளை சீவி விட்டு ஈரானை போர் தொடுன்னு சொல்கிறது. அவங்கெல்லாம் வந்து அதை மறுத்துட்டாங்க. இவன் ஒரு கோழி மாக்கான் ஒத்துக்கிட்டான்றது அவர் சொல்லியிருந்தார். இப்போ அதுவும் பத்திரிகையில் வந்துருக்குது. அப்போது அதுதான் நடந்திருக்கிறது என்பதை இந்த நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது திருத்தமாக காட்டுகிறது. அதனால் ஓவராலாக இதெல்லாம், இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது படுதோல்வி என்பது தரவுகளோடு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு டோட்டலாக. இன்றைக்கி அவங்க கொடுத்த எச்சரிக்கை பூரா அதோட அதிகமாகவே நடந்திருக்குது. ஹார்மூஸ்லேருந்து இன்டர்செப்டார் தீர்ந்து போய் இப்போ லேட்டஸ்ட்டாக டேட்டா என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகின்ற ஏவுகணைகளில் அவங்க இன்டர்செப்டார்ன்றது பதில் ஏவுகணை வந்து தடுக்கிறது. ஆரம்பத்தில் வந்து
100 ஏவுகணை விட்டால் 5 ஏவுகணை அடிக்கும், 95 தடுத்துருவாங்க. இப்போ வந்து 27 to 30% அடிக்குதான். ஏன் அப்படின்னா இன்டர்செப்டார் இல்லை, பற்றாக்குறை. இன்டர்செப்டார் இல்லாமல் சவுத் கொரியாவில் வந்து வச்சுருந்தாங்க அங்கே ஒரு தளம். அதை நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு இராணுவ தளம் இருக்குது. அங்கேருந்து இன்டர்செப்டார்லாம் இங்கே கொண்டாந்துட்டாங்க. ஜப்பானில் இன்டர்செப்டார் சீனாவிலேருந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுருந்தாங்க, அதை எடுத்தாந்துட்டானுங்க. அப்புறம் தைவானில் வச்சுருந்தாங்க, நான் சீனாவிலேருந்து உன்னை காப்பாற்றுறேன்னு, அதை இங்கே கொண்டாந்துட்டானுங்க. அவங்க பூரா அப்புறம் என்னையா நாங்கள்லாம் கிறுக்கு போயிடலாம், பணத்தை கொடுத்து நாங்கள் இது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம், இதை பூரா நீ அங்கே கொண்டு போயிட்டேன்னா நாங்கள் என்ன செய்கிறது, சரி இவனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்றது அவங்களுடைய கருத்து. இங்கே வளைகுடாவில் ஜிசிசி நாடுகளுக்கு வச்சுருந்த ஏவுகணைகள் இருக்குது இல்லையா, அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு இவன் இஸ்ரேலை தான் காப்பாற்றுறான், நம்மளை கை விட்டான்னு இந்த பாயிங்களுடைய பிரச்சனை. யார்? ஜிசிசி நம்மளை வந்து விட்டான், அப்படி இவன் இஸ்ரேலை தான் காப்பாற்றுறான் அப்படின்னு இவங்களுக்கு அதிருப்தி. அப்போ இது எல்லாமே நடந்திருக்கிறது, இது எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் இப்போ இது தோல்வி என்பது திருத்தமாக நெத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய முக்கியமான கருத்தே என்னென்னா, ஈரான் அப்படின்னு ஒன்று இருக்குன்னாக்கா, ஈரான் வந்து கொமேனிலேருந்து எல்லாரும் ஒன்று சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலை அழிச்சிடணும்னு. இப்போ பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் ஒரு கேன்சர், அதை அழிக்கணும்னே சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரை வச்சு எப்படி பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு நெத்தன்யாகு. வேறு வழி கிடையாது அமெரிக்காவுக்கு. அது தெரிஞ்சு தான் பாகிஸ்தான்காரனே அவ்வளோ தில்லாக பேசுகிறான். என்ன, வேற ஒன்றும் வழி கிடையாது அவங்களுக்கு. ஸோ இப்போ அது மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் என்று சொல்லி கொண்டிருந்த நெத்தன்யாகு இந்த ஒப்பந்தம்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இல்லை, பெருமளவுக்கு நாங்கள் ஈரானை இது பண்ணிட்டோன்னு 2 நாள் சொன்னார். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, மறுபடியும் எக்கச்சக்க ஏவுகணை வச்சுருக்காங்க, 90% முடிச்சுட்டான் நானுங்க. இல்லை அவங்க இன்னும் நிறைய ஏவுகணை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நெத்தன்யாகு இன்றைக்கு பேசுகிறார். அதனால் மொத்தத்தில் இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு டைம் பத்திரிகையில் நல்ல அட்டப்படம் போட்டிருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஒரு நாற்காலியில் உட்காந்துருப்பார் கவலையாக, எக்ஸிட் எப்படி வெளியே போகிறதுன்றது இருக்கு இல்லையா, எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டால் போதும் என்ற நிலையில்தான் ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த போர் காட்டியிருக்கிற. இதுக்கு முன்னால் இந்த போர் நிறுத்தம் என்பது வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 2 பைலட்டு ஒருத்தரை மீட்டுட்டாங்க, ஒருத்தரை மீட்க முடியல, தேடுறாங்க, இராணுவம் வந்து தேடுது, அதுக்காக ஹெலிகாப்டர்லாம் போச்சு, அப்புறமா தங்களுடைய ஹெலிகாப்டரை தாங்களே அழித்து விட்டார்கள், இப்படியெல்லாம் செய்தி வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அதுக்கு பிறகு அந்த விமானியை இவங்க திரும்ப பிடிச்சது வந்து ஈஸ்டர் அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை. இந்த செய்தி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எதுக்கு அங்கே போனாங்க அப்படின்னா, இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய இந்த 68% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல அதிரடி, அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு டோட்டலாக, அதுக்கு பல அதிரடி விமானங்கள், 300-400 பேர் கொண்ட படை, இதெல்லாம் போய் சுட்டுட்டாங்க அந்த விமானத்தை. அது இல்லாமல் அங்கே இருந்த நாடோடி மக்களும் சுட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தவங்க எல்லாரும். அதிலேருந்து உயிர் தப்பி பிழைத்து வெளியே வந்திருக்கிறார்கள். அவங்க எதுக்கு போனாங்கன்றதெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட இந்த விமானங்கள் ஒரு 7-8 விமானத்துக்கு மேலே விமானம், அங்கே ஹெலிகாப்டர் விமானம், இதெல்லாம் ஏறத்தாழ $600-700 மில்லியன் விமானத்துக்கு மட்டும் செலவுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒருவேளை அந்த 60 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து கொண்டாந்துட்டாக்க, அதை ஒரு கப்பு மாதிரி காமிச்சு, சரி நாங்கள் வெற்றி முடிச்சுக்கிட்டோம், அப்படி ஒரு அட்டம்ப்ட் எடுத்துருக்குறாங்க. அதுவும் ஊற்றிக்கிச்சு. ஏன் அந்த பைலட் அப்படி தேடினாங்கன்னா, சிக்கிட்டான்னு வச்சுங்க, ஃபுல்லாக வரவழைச்சிருவாங்க, அதை வாக்குமூலம் மாதிரி பேச விட்டுருவாங்க, அது பெரிய ஆபத்தாக முடியுன்றதுக்காக தான் அவ்வளவு பேரை கொண்டு வந்து இறக்கி எப்படியாவது அவரை வந்து மீட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவருடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத் வந்து அதை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு, அதை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப சுவையானது அது. விமானிகள் வந்து அன்றைக்கி தான் விமானம் சுடப்பட்டதான், அன்னைக்கு குட் ஃப்ரைடே. 2 நாள் அங்கே இங்கெல்லாம் ஒளிந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தெழுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி, யார்? பீட் ஹெக்ஸத். அந்த ஆள் ஒரு கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் அவர். அப்படின்னா அவர் அதை, அப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முயற்சியெல்லாம் எடுத்த பிறகு தான் இதை செய்திருக்கிறார். இது வந்து கிளைமேக்ஸை நான் சிவிலைசேஷன் அழிப்பேன்றது இப்போ கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப இந்த போர் நிறுத்தம்
என்பது வெற்றியடையுமா தோல்வியடையுமா, மீண்டும் போர் தொடங்குமா அப்படின்றது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக விளக்கம் சொல்லலாம். இன்றைக்கி ஹிந்துவில் கூட இந்த போர் நிறுத்தம் என்பது இட் இஸ் ஆன் ஷேக்கி கிரவுண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஹிந்துவில். ஏன்னா 2 முறை ஏற்கனவே இதை மீறியிருக்காங்க அவங்க. போன ஜூன் 25 அணு ஆயுதத்தை மேலே நாங்கள் குண்டு போட்டோம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த குண்டு போட்ட அந்த நடவடிக்கைக்கு முன்னால் அணு ஆயுத தடை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. நடத்தும் போதே தான் போர் தொடுத்தது. இப்போது பிப்ரவரி 28 போர் தொடுத்ததும் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது, நாளைக்கு போய் கையெழுத்து போட போகிறோம் 2 நாளில் என்று சொல்ல நேரத்தில் தான் இவங்க போர் தொடுத்தது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷைன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி கடிபட்டாக்கா அதுக்கப்புறம் உஷாராக இருப்பாங்கன்னு. இப்போ ட்வைஸ் பிட்டன் ஈரானை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி கடிபட்டுருக்குறாங்க அவங்க. அதனால தான் எனக்கு போர் நிறுத்தமே வேண்டாம், மொத்தமாக முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது போர் நிறுத்தத்துக்கு போனதற்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த போர் நிறுத்தத்தில் சீனாவும் தலையிட்டு இருக்கிறது போர் நிறுத்தத்துக்கு போக சொல்லி. அதனால தான் ட்ரம்ப் சீனாவுக்கு நன்றி சொல்கிறார். ஏன் இப்போ இவங்க போர் நிறுத்தம்னு சொல்கிறாங்க. போர் நிறுத்தம் முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு இது போகுது அப்படின்னு சொன்னால் உலக நாடுகள் மத்தியில் அரசியல் ரீதியாக ஈரான் தனிமைப்பட வேண்டியிருக்கும். ஏதோ ட்ரம்ப் தான் ஒரு நியாயத்துக்கு பேசுகிற மாதிரியும் முரட்டுத்தனமாக இவங்க விட்டுட்டாங்க. அப்போ பொலிட்டிக்கலாக தன்னுடைய சரியான தன்மையை நிரூபிப்பதற்கு இது பயன்படும். இன்னொன்று, அந்த வளைகுடாவில் இருக்கின்ற பஞ்சாயத்துக்கு வந்த நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அவங்களுக்குள்ளே பிளவு வந்துருச்சு. ஜிசிசியே இப்போ 2-3 பிளந்துருச்சு. எல்லா நாடுகளும் ஒன்றா இல்லை. இப்போ குவட்டார், ஓமன் போன்ற நாடுகள்லாம் ஈரானோட தனியாக பேச்சுவார்த்தை. சவுதி அரேபியா அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுருக்குறாங்க. முழுக்க எதிர்த்தரப்பில் நிற்கிறது யாருன்னாக்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, பஹ்ரைன், குவைத், இந்த 3 தான் அந்த பக்கம் நிற்கிறாங்க. இஸ்ரேல் பக்கம்னு வச்சுக்கலாம், அந்த அமெரிக்கா பக்கம் என்று வைத்துக்கொள்ளலாம். இப்படி பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் ஈஜிப்டு, துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அப்ரப்டாக அதை நிராகரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலான விவரங்கள் நடந்துள்ளவை இவற்றிலிருந்து பார்க்கும்போது மீண்டும் ஒரு சண்டைக்கு போகிற தெம்பு அமெரிக்கா கிடையாது. திரும்ப ஒரு போருக்கு போய் கொண்டு போகிற அளவுக்கு ப்ராக்டிக்கலாகவே அவங்களுக்கு வலிமை இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஆகுன்றதுக்கு நேற்றுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வேறு இவங்க காட்டியிருக்கிறாங்க. இதை ஒருவேளை காட்டவில்லை என்றாலும் இவங்க திரும்ப குண்டு போட்டு பாலத்தை அழிப்பாங்க, மின் நிலையத்தை அழிப்பாங்க. அதுதான் பண்ண முடியும் அவங்களால. ஹார்மூஸை திறக்க முடியாது, தலைகீழ நின்றாலும் முடியாது. ஹார்மூஸ் நீரிணையை தலைகீழ நின்றாலும் யாராலையும் அதை திறக்க முடியாது. ஏனென்றால் அது முழுக்க ஈரான் கரை இருக்குது, மலைகள் இருக்குது. அதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக நிலவரைகள், சுரங்கப்பாதை அமைத்து கன்னிவெடிகள், ஏவுகணைகள், ஸ்பீட் போட்டு இது வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நீரிணை இங்கே இருக்குன்னா ஃபுல்லாக மலை. அங்கேருந்து வந்தால் உடனே அடிக்க முடியும் அங்கேருந்து. அதனால் அங்கே உள்ளே போனால் சாவுதான்றது உறுதி. அதனால் இதுக்கு ரொம்ப பெரிய தாக்குதல்லாம் அவங்க நடத்த வேண்டாம். அங்கே இருக்கிற ஒரு கப்பல் மேலே ஒரு ட்ரோனை விட்டு அது பற்றிக்கிச்சுன்னா போதும், ஒருத்தனும் வரமாட்டான். அதுக்கப்புறம் இப்போ 2000-3000 கப்பல் ஏன் அந்த பக்கம் நிற்கிறான்? ஒரு தாய்லாந்து கப்பல் அடித்தாங்க, ஒருத்தனும் வரல, அதோடு நின்றுட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி யாரும் இந்த இன்சூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மிக முக்கியம் அது. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்சூர் பண்ண முடியாதுன்றாங்க. அதனால் இவர்களுடைய நோக்கம் ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது, அதன் மூலம் எண்ணெய் விலையேற்றம் மற்றும் உலக பொருளாதார நெருக்கடியை தடுப்பது. அந்த நோக்கத்தை ஈரானை தரைமட்டமாக்குவதனால் அவர்கள் நிறைவேற்றி கொள்ள முடியாது. மாறாக ஈரான் பதிலடி கொடுத்து ஜிசிசி, சவுதி அரேபியாவும், யுஏயும், பஹ்ரைனும், குவைத்தும் தரைமட்டமாகிடும். எண்ணெய் வயல்கள் பற்றி எரியும். அது மொத்தமாக கதை முடிஞ்சிடும். ட்ரம்ப் எதுக்கு பயப்படுறாரோ இல்லையோ, மார்க்கெட்டுக்கு பயப்படுறாரு. டாலர் விலை, தன்னுடைய பொருளாதார மேலாதிக்கம், பொருளாதாரம் தோற்றுவிக்கக்கூடிய நெருக்கடி என்பதற்கு பயப்படுறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சிஎன்பிசி தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில். ட்ரம்ப் சிவிலைசேஷனை அழிப்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். சிவிலைசேஷனை அழிப்போம் என்று அறிவித்த பிறகு சிஎன்பிசி தொலைக்காட்சியில் அன்றைக்கி இரவு ஒரு விவாதம் நடக்குது. அந்த வரி அப்படியே படிக்கிறேன். அந்த ஆங்கர் கேட்குறாங்க, President Trump has threatened to destroy civilization. How do the investor process that? It's an upside risk or downside risk? மனித நாகரிகத்தை, ஈரான் நாகரிகத்தை அழிப்பதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்போது முதலீட்டாளர்கள் எப்படி யோசிக்கணும்?
பங்குகள் ஏற வாய்ப்பு இருக்கிறதா, இறங்க வாய்ப்பு இருக்கிறதா? இதான் அந்த நாடு. இப்படி பேச முடிகிறது என்பது ஒரு சான்று. அதனால் அவங்களுக்கு எது முக்கியம்னா இதுதான் முக்கியம். அதுக்காக சொல்கிறேன், ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை, அந்த அமெரிக்க முதலாளி வர்க்கத்துக்கு எது முக்கியம் என்றால் இதுதான் முக்கியம். அதனால் அமெரிக்கா அப்படி செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. ட்ரம்ப் வடிவேல் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஒரு போட்டியில் ஜெயித்தாக்கா சர்டிஃபிகேட்டு கப்பு 2 கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வேணால் ஈரான் வச்சுக்கிட்டோம், கப்பை எனக்கு கொடுத்துருன்றது தான், அதை காட்டலாம் அப்படின்றது தான் இப்போ ட்ரம்ப்புடைய நிலைமை. ஈரான் கொஞ்சம் அப்படி அனுசரித்து போனாங்கன்னா சரி தொலைது வயசானவன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாக்கா, அப்படி ஒரு ஷோ காட்டுவதற்கு மேல் எதுவும் செய்யக்கூடிய நிலையில் ட்ரம்ப் இல்லை. எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. நேட்டோ ஒத்துழைக்கவில்லை. இன்றைக்கி பேப்பர் பார்த்துருப்பீங்க, வடகொரியாவும் தென்கொரியாவும் கைகுலுக்கியிருக்கிறாங்க. வடகொரிய அதிபர் தென்கொரிய அதிபர் அவங்க எல்லை குறுக்க கைகுலுக்கியிருக்கிறாங்க. தைவானை அமெரிக்கா சீனா பிடித்து விடும் தான் அங்கே படையெல்லாம் வச்சுருக்காங்க. தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் சீனாவுக்கு ஜி ஜின்பிங்கை பார்த்து அவங்க 2 பேரும் அமைதியான முறையிலே நீங்கள் சேர்ந்துடலாமே, இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், உலக மேலாதிக்கத்தில் அமெரிக்கா இருப்பது ஆட்டங்கண்டிருக்கிறது. அதை ஈரான் சாதித்திருக்கிறது. இந்த கான்டெக்ஸ்டில் வச்சு பார்க்கும்போது திரும்ப நான் போருக்கு போகிறேன், ஆரம்பிக்கிறேன் என்று சொல்வதற்கான சாத்தியங்களும் வலிமையும் அமெரிக்காவுக்கு இல்லை என்பது என்னுடைய மதிப்பீடு. இந்த மதிப்பீடு தவறாகலாம், இன்னும் திரும்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கூட முடிக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு. ஆனால் இதில் அறுதி வெற்றி அடைவதோ அது சாத்தியமே கிடையாது அமெரிக்காவுக்கு. இந்த வீழ்ச்சி தான், இது முடிந்தது. இப்போ தலைப்பை என்ன எழுதுகிறாங்கன்னா, ஃபாரின் பாலிசி போன்ற இந்த வெளியுறவு கொள்கை பற்றிய முக்கியமான பத்திரிகைகளில் வளைகுடாவின் புதிய தாதா தயார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு பொருள் என்ன? ஈரான் தான் வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்வை என்னவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஈரான் அங்கே டோல் போட்டு ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் வசூல் பண்ணுவேன்றாங்க. சரி, வசூல் பண்ணிவிடும், நம்மளா கொடுக்க போகிறோம். ஒரு பெரிய கப்பல்னாக்கா அதுக்கு $2 மில்லியன்ன்றாங்க. வாங்குறவன் கொடுக்க போகிறான், நமக்கு என்ன பிரச்சனை? இவனுக்கு நம்ம தலாம் அமைச்சு இவனுக்கு சோத்தை போட்டு காசை கொடுத்து வச்சுருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 2 நாளில் முடிச்சிட்டானுங்க மொத்தத்தையும். அதுக்கப்புறம் நம்மளை எப்படி திராட்டில் விட்டுருக்கான், நமக்கு இந்த பிரச்சனை ஆனால் வசூல் பண்ணிட்டு போட்டோம், ஏதோ ஒரு முடிவுக்கு வருவோம் நம்ம அப்படின்ற மனநிலைக்கு பாதி வளைகுடா நாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது திடீர்னு நடக்காது. ஆனால் இந்த சரிவு என்பது தொடங்கிவிட்டது என்பதனால் அமெரிக்கா இதற்கு மேல் போகக்கூடியதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. இதில் இழிச்சவாயினா முட்டாள்தனமாக அமெரிக்காவை கூட அடி வாங்குறதுக்குன்னே நிற்கிறது இந்தியா தான். வேறு எல்லாரும் உஷாராகி ஒதுங்கிட்டாங்க. இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்த சாங்ஷன்லாம் முன்னே அமெரிக்கா விதிக்கிற மாதிரி இனிமேல் நம்மளால் விதிக்கிறது கஷ்டம். இன்னொரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அது சாத்தியம் இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி பிரேசில் டாலரில் நாங்கள் பரிவர்த்தனை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவித்து சீனாவோடு சொந்த நாணயத்தில் பரிவர்த்தனைன்னு அறிவிச்சிருக்குது. அதை சொல்கிறார் அவர். பிரேசில் இப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய பொருளாதாரம் இல்லை, இருந்தாலும் ட்ரெண்ட் அப்படி தான் போயிட்டுருக்குது. ட்ரெண்ட் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. டாலரைசேஷன் என்பதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் அதற்கு மேலே ஆடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ இவ்வளவும் பேசின பிறகு ஒரு கேள்வி தான் இருக்குது. இதையெல்லாம் இந்த மனிதர்களால் எப்படி சாதிக்க முடிந்தது? என்ன சூப்பர்மேன் ஆயவங்க ஈரானியர்களை சொல்கிறேன் நான். எப்படி இதை அவர்கள் சாதித்தார்கள்? இதை பற்றி ஒரு ஆங்கிளில் நம்ம சென்ற கூட்டத்தில் பேசணும். அந்த நாட்டினுடைய மரபு, நாகரிகம், இதெல்லாம். இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி கூட ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஈரானுடைய மெட்ரோ ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு படங்கள் வந்துருக்குது. ட்விட்டரில் போய் பாருங்கள். நம்ம மெட்ரோ ஸ்டேஷனோட சூப்பராக இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு எவ்வளோ அற்புதமாக அதை வடிவமைத்திருக்கிறார். இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் உள்ள அந்த மாதிரி டைப்பில் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. அது உலகம் முழுதும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு எப்படி இதை செய்ய முடியும்? 1979 முதல் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு உலக வல்லரசான அமெரிக்காவை இராணுவ ரீதியில் கிட்டத்தட்ட ஒரு மிக முன்னேறிய திறமையான
இராணுவம் என்று சொல்லத்தக்க இஸ்ரேல் இராணுவம், இவங்க 2 பேரும் கூட்டாக சேர்ந்து தாக்குகிறார்கள். இதை எப்படி அவர்களால் தாக்குப்பிடித்து நிற்க முடிந்தது, தாக்குப்பிடித்து வெற்றியடைய முடிந்தது, அதுவும் இத்தனை பெரிய பொருளாதார தடைக்கு பிறகு என்பது எல்லார் மத்தியிலும் எழும்புகின்ற ஒரு கேள்வி. ஒரு பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளாதார தடை என்ற ஒரு பாயிண்ட்டை பேசும்போது, பொருளாதார தடை என்பது அணுகுண்டை விட மோசமானது. ஒரு நாட்டை கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், 79லேருந்து அங்கே ஒரு 21, இங்கே ஒரு 25, 46 ஆண்டுகள். 46 ஆண்டுகள் பொருளாதார தடை அப்படின்னா என்னெல்லாம் தடை, அதை பற்றி ஒரு புக்கு வந்திருக்குது. அதனுடைய புக் ரிவ்யூ தான் நான் பார்த்தேன். இப்போ லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரு புக் ரிவ்யூ எழுதியிருக்கிறாங்க. இந்த உணவு நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க அவங்க, அது மாதிரி அத்தியாவசிய பொருள்கள். உணவு விலை கடந்த 2 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. வேறு மருத்துவ பொருள்கள் அதே போல் மிக கடுமையாக உயர்ந்திருக்கின்றன. இந்த பொருளாதார தடை வந்த பிறகு நடுத்தர வர்க்க நிலையிலிருந்து கீழே வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 50 விழுக்காட்டுக்கு மேல் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ஓரளவு டீசெண்டான வாழ்க்கையை தருகின்ற நாடு, கல்வி அநேகமாக 100% கல்வி வழங்கி இருக்கின்ற நாடு. ஏன்னா அந்த எண்ணெய் வளம் முழுவதையும் அரசுக்கு உடைமை, அதை தான் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க. அப்போது அந்த நாட்டில் இந்த வீழ்ச்சி நடந்திருக்குது. ஒரு பொருளாதார தடை அப்படிங்கும்போது என்னெல்லாம் இறக்குமதி செய்ய முடியாது. ஏன்னா அந்த தடை என்பது அணுகுண்டுக்காக வரல. 79 எப்போ கொமேனி புரட்சி செய்து எண்ணெய் வயல்களை நாட்டுடைமையாக்குவதாக சொல்லி அமெரிக்காவை வெளியே போக சொன்னாரோ அப்போவே இது தொடங்கிடுச்சு. அப்போலேருந்து பொருளாதார தடை, அந்த தடையின் அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது. பொருளாதார தடை அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய எண்ணெயை யாருக்கும் விற்க முடியாது. இன்னை வரைக்கும் சீனாவுக்கு தான் விற்றுட்ருக்குறாங்க. 2019 வரை இந்தியாவுக்கு விற்று கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவர் ட்ரம்ப் கூப்பிட்டு சொல்லிட்டார் விற்கக்கூடாது அப்படின்னு, மோடிக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு. வாங்கிறதில்ல, கம்மி விலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க எண்ணெய் எரிவாயு, வாங்கிறதில்ல. அப்போ இதை வாங்குவது அப்படின்றது சீனா மட்டும்தான். அது மட்டுமல்ல, ஒரு 46 ஆண்டுகள் முன்னால் இருந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நவீன தொழில்நுட்பத்தில் எண்ணெய் எடுக்கின்ற முறையில் அதை நவீனப்படுத்த முடியாது. அவங்களால அந்த கருவிகளை எந்த நாட்டிலிருந்தும் அவங்க இறக்குமதி பண்ண முடியாது, எந்த நாடும் கொடுக்கக்கூடாது. மருந்து பொருள்கள், மருந்து கருவிகள் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, என்ஜினியரிங் பொருள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போது ஒரு ஆணி, ஸ்க்ரூ ஆணின்னு வச்சுங்களேன், இது ஏவுகணை தயாரிப்பதற்கு பயன்படும்னு சொல்லலாம். பயன்படும்ல ஸ்க்ரூ ஆணி. அப்போது அது மாதிரி அதை எல்லாத்தையும் அதோட முடிச்சு போட்டு இறக்குமதி எந்த பொருளையும் இறக்குமதி செய்ய முடியாது என்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அங்கே ஓடிட்டுருக்கிற காரெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள மாடல். 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜெர்மன் நிறுவனமோ ஃப்ரெஞ்சு நிறுவனமோ ஆட்டோமொபைல் நிறுவனம் இந்த தடை காரணமாக வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஊரில் பழைய அம்பாசடர் கார் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டைப்பில் அநேகமாக நீங்கள் கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும்தான் இருக்கும் கலர், 1 அல்லது 2 கலர். அந்த கார்கள் தான் அதையே அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் அவங்க உற்பத்தி செய்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, திரும்ப உற்பத்தி பண்ணி. அப்போது இந்த பொருளாதார தடை என்பது பல கோணங்களில் அந்த நாட்டை முடக்கி இருக்கிறது. நான் சொன்ன இந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கட்டுரை பல பேரை, அதில் ஈரானியர்கள் தான் அதை எழுதியிருக்கிறது. அலி வாஸ்ன்னு ஒருத்தர், அப்புறம் வாலி நாசர்னு ஒருத்தர், எல்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. அவங்க மக்களை பார்த்து எழுதியிருக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்தினரை பார்த்து அது சில வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வசதி இருக்கிறவங்க, அவங்க ஓரளவு வசதியான நடுத்தர வர்க்கம். ஆனால் இந்த வசதியை நாங்கள் எந்த விதத்திலும் நுகர முடியாது. அதிகபட்சம் நாங்கள் படிக்கிறோம், மியூசிக்கு, இப்படி ட்ரெக்கிங் மாதிரி இந்த மலை கிளைக்கு போகிறது, அப்படி தான். மொத்தமாக என்னுடைய பொருள்களை 2 பேக்கில் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வசதி இருந்தாலும் எதையும் அனுபவிக்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லை. அப்போது இது இல்லாமல் இந்த வீழ்ச்சி. இப்போ இந்த பொருளாதார தடை என்பது எதை உருவாக்கி இருக்கிறது? இந்த மாதிரி பொருளாதார தடை விதித்தால் இந்த மக்களை இந்த ரெஜிமுக்கு எதிராக திருப்பலாம் என்பது தான் இந்த அமெரிக்காவினுடைய திட்டம். இதை நமக்கு ஞாபகப்படுத்தணும். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில், நம்ம பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்திலேயே மொத்த ஊருக்கும் தண்டனை விதிப்பதுன்னு ஒன்று இருந்தது. அடங்க மறுக்கின்ற ஊருக்கே தண்டனை விதிப்பது, நபர்களுக்கு மட்டுமல்ல. அந்த முறையினுடைய தொடர்ச்சி தான் இது.
இப்படி தண்டனை விதித்தால் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டமாகி பிரச்சனை ஆகும்ல அப்படின்னு தான் அவங்க யோசித்தது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அது மிக குறைவுன்னு சொல்கிறாங்க இந்த கட்டுரையில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நடுத்தர வர்க்கம் கீழ்நிலைக்கு வீழ்ந்ததன் விளைவாக எல்லாருமே அரசு உதவியை நாடி இருப்பவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அதன் காரணமாக அரசின் மீது பிடிப்பு தான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு மகளிர் உதவித்தொகை, இலவச பேருந்து, இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க இந்த ஸ்டேட்டை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, ஏனென்றால் அந்த நாட்டு லேபர்களால் வேலை நீக்கம் செய்ய முடியாதுன்னு இருக்குதான் யாரையும். அது இல்லாமல் இந்தியாவை போல சுய தொழில் செய்பவர்கள் தான் பெரும்பாலும். இதற்கு பொருள் அங்கே நெருக்கடி இல்லைன்றதல்ல, வாழ்க்கை தரம் மிக 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 கீழே இருக்குது. அதை ஒரு ரேஷன் பண்ணி, நான் ஒரு இது ஒன்று பார்த்தேன், கார் வச்சுருக்குறாங்க போக்குவரத்துக்கு, அது ரொம்ப சகஜமாக இருக்குது. பெட்ரோல் போய் போடுறது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஊரில் நமக்கு கரண்ட்டு மின்சாரத்துக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க, 100 யூனிட் வரைக்கும், 200 யூனிட் போனால் அப்புறம் 500க்கு போனான்ற மாதிரி பெட்ரோல் முதல்ல 50 லிட்டர் வரைக்கும் சலுகை விலை, மிக குறைந்த விலை, இல்லை ஃப்ரீ, அதுக்கப்புறம் 100ன்னா எவ்வளவு அப்படி வச்சுருக்குறாங்க. அதாவது மினிமமாக வாழ்க்கையை ஓட்டுவதற்கானதை அரசாங்கம் உத்தரவாதப்படுத்துவது என்ற முறையில் அதை செய்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை தங்களைப் போலவே தடை செய்யப்பட்ட, பொருளாதார ரீதியில் தடை விதிக்கப்பட்ட அல்லது அமெரிக்காவை எதிர்த்து நிற்கின்ற சீனா, ரஷ்யா, கியூபா, வெனிசுலா போன்ற நாடுகளோடு உறவு வைத்து கொண்டு தான் இதை இவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் தான் இந்த இராணுவத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒரு குண்டு போட்டிருக்கிறாங்க 5-6 பல்கலைக்கழகத்தில், ஒரு பெண் கூட அதை பேசியிருக்கிறாங்க. ஈரானின் MIT, மாசாச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு அங்கே இருக்குல்ல, ரொம்ப பிரபலமான கல்வி நிறுவனம் அமெரிக்காவில், MIT, ஈரானின் MIT. இது என்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய உலகின் தரம் வாய்ந்த 100 நிறுவனங்களில் ஒரு இடம் அது. அதன் மேலே தான் குண்டு போட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ரொம்ப ஆற்றல் மிக்க பொறியாளர்கள், அதில் பாதி பேர் பெண்கள், மருத்துவர்கள் பாதிக்கு மேலே பெண்கள், அப்படி அறிவாற்றல் மிக்க சமூகம் அது இந்த பொருளாதார தடை காரணமாகத்தான் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையை என்ன செய்கிறாங்கன்னா, தடையை எப்படி உடைக்கிறது, அப்படி அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இறந்து போன கொல்லப்பட்ட அலி கமேனி ரெசிஸ்டன்ஸ் எக்கானமின்னு ஒரு கான்செப்டை இது பண்ணுறாரு. அதற்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி. இங்கே சொல்கிற மாதிரி ஆத்ம நிர்பார் இல்லை, சுயசார்பு அப்படி இல்லை, ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி. அந்த மாதிரி ஒரு எக்கானமி பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசின் கொள்கையாக வைத்து அதை பில்டப் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கின அடிப்படையில் தான் இந்த இராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பார்வை இருந்ததுனால தான் இந்த இராணுவத்தை எத்தனை குண்டு போட்டாலும் அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டதை அழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையல்ல, பொய் அப்படின்னு இந்த ஸ்காட் ரிட்டர் சொல்கிறார். அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை 700-800 மீட்டர் உயரம் உள்ள மலை, அந்த மலைக்கு கீழே இருக்குது. இவங்க சொல்கிற B2 பாம்பர் காங்க்ரீட்டே எவ்வளோ தூரம் துளைக்கும், பாறையே எவ்வளோ தூரம் துளைக்கும், அது ரீச் பண்ணவே முடியாது, அவ்வளோ கீழே வச்சுருக்கிறாங்க. அதுபோல் இந்த ஏவுகணை உற்பத்தி, மிசைல் சிட்டிஸ்ன்றாங்க, ஏவுகணை உற்பத்தி செய்கிற இடம், ஏவுகணை ஏவுகின்ற இடம், இது எல்லாமே பூமிக்கடியில், வானத்திலிருந்து அமெரிக்காவினுடைய ஆற்றல் என்ன, அந்த விமானங்கள் குண்டு போட்டால் எவ்வளோ தூரம் துளைத்து கொண்டு போகும் என்பதையெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு கீழே தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது ஏறத்தாழ 20-30 ஆண்டுகளாக கட்டியமைக்கப்பட்டுள்ள ஏற்பாடு, திடீர்னு செய்யப்பட்டதல்ல. அதே போல் ஹார்முஸ் நீரிணையில் அவங்க செய்து வைத்திருக்கிறது. இப்போ இந்த பீரியடில் இதை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஸ்ட்ரக்சரை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும். இந்த போர் முறையையும் ஒரு அல்ஜசீராவில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. இந்த IRGC என்ற அமைப்பு இராணுவத்தை, 3 இராணுவம் அங்கே இருக்குது. ஒன்று அரசாங்கத்தின் இராணுவம், ஷா காலத்திலே இருந்த இராணுவம், அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது மறந்துட்டேன். இன்னொன்று IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ். 3வது பசீஜ், அது வாலண்டியர் ஃபோர்ஸ். இந்த IRGC தான் இப்போ பவரில் இருக்குது. இந்த IRGC இந்த இஸ்லாமிய புரட்சி நடைபெற்ற போது உருவாக்குறாங்க. அப்போ ஷாவோட இராணுவம் தான் இருக்குது, இவங்களை நம்ப முடியுமான்னு தெரியல, நம்ம சொந்த இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று வாலண்டியர்ஸை வச்சு சிறிய அளவில் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது தான் உடனே ஈராக் போர் வந்துடுது. அந்த ப்ராசஸில் சீன புரட்சி, வியட்நாம் புரட்சி இதெல்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அன்னைக்கு அவர் பேர்
ஹசன் அப்பாசி அவர் வந்து மாசேதுங்கினுடைய நீண்ட மக்கள் யுத்தம் ப்ரொட்ராக்டட் வார் அப்படின்றத நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்று ஒரு கான்செப்டை உருவாக்கி இந்த அமெரிக்கா தொடுக்கின்ற போருக்கு எதிராக நாம் எப்படி இதை உருவாக்கணும். இன்றைக்கி மொசைக் டிஃபென்ஸ் எல்லாம் திடீர்னு உருவாகலை, அவங்க ஏற்கனவே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். டீசென்ட்ரலைஸ்டாக எப்படி அணுகுவது, ஒரு பலம் மிக்க இராணுவத்தை பலவீனமான நாடு எப்படி அணுகுவது என்பதை இப்போ இந்த போர்லேயே என்ன அப்படின்னு சொன்னால், நெத்தன்யாகு சொன்னபடி இவர்கள் திட்டமிட்டபடி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி கிடையாது, மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் நீ இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்களால் முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அதை நோக்கி இழுப்பது, ப்ரொட்ராக்டட் வாராக இதை இழுத்து செல்வது இந்த சூழலுக்கு ஏற்ப என்பது தான். இப்படி ஒரு திட்டத்தோடு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்கானமி, ரெசிஸ்டன்ஸ் டிஃபென்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பாலிட்டிக்ஸ் இவை அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது வந்து இந்த காரணங்களால் தான் ஈரான் மேலே இவ்வளவு வெறுப்பு அவங்களுக்கு. ஏன் ஈரானை கண்டு இவ்வளவு அச்சப்படணும்? ஈரான் அவ்வளவு பெரிய எதிரியாக அவங்க தொடர்ந்து ஏன் கருத வேண்டும் என்றால், இவங்க எப்படி பில்டு பண்ணுறாங்க என்பது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இல்லை, அல்லது இஸ்ரேலுக்கு மொசாதுக்கு தெரியாமல் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்முடைய நாட்டு வரலாறில் திப்பு சுல்தானை நினைவுபடுத்துது. கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் பார்த்து பயந்த ஒரே ஒரு நபர் திப்பு சுல்தான். ஏன் திப்பு சுல்தானை பார்த்து பயந்தாங்க? அதோட பெரிய மன்னர்கள், பரப்பளவை கொண்டிருந்த மன்னர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஏன் திப்பு சுல்தானை பார்த்து பயந்தார்கள் அப்படின்னு சொன்னால், திப்பு சுல்தானுக்கு மொத்தமாக இந்தியாவை விட்டு கிழக்கிந்திய கம்பெனியை விரட்ட வேண்டும்ன்ற திட்டம் இருந்தது. இன்னொன்று, மாடர்னைஸ் பண்ணக்கூடிய மன்னராக திப்பு சுல்தான் இருந்தார். திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலியே இந்தியாவிலேயே முதன் முறையாக இராணுவத்துக்கு மாத சம்பளம் கொடுத்தவர் ஹைதர் அலி. அதுக்கு முன்னால் வரைக்கும் படையெடுக்கணும், போய் கொள்ளையடித்து எடுத்துக்கலாம், இதுதான் வந்து எல்லா படைகளுக்கும் உள்ளது. மற்றபடி சோறு போடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த சிஸ்டம் ஃப்ரெஞ்சு ஆர்மியை பார்த்துட்டு அதை அறிமுகப்படுத்தினது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈரானில் ஏவுகணைன்னு சொல்கிறோமே, உலகத்துக்கே முதல்ல ராக்கெட்டை உருவாக்கி அறிமுகப்படுத்தியது வந்து திப்பு சுல்தான். அது இன்னும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. அது இல்லாமல் இப்போ கிருஷ்ணராஜசாகர்ன்ற டேமை கட்டுவதற்கு விஸ்வேஸ்வரையா வந்து தேடி பிடிச்சி இங்கே கட்டலாங்கும்போது அங்கே ஒரு கல் நட்டுருக்குது, திப்பு சுல்தான் அங்கே கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே கல் இருக்குது, டேமை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு. அரசு அப்படின்றத முழுக்க ஒரு வெஸ்டர்ன் பியூரோக்ரஸி மாதிரி, பழைய மன்னர்கள் ஆட்சி மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நவீன அரசமைப்பாக கட்டியமைத்தார் என்பது. இது இல்லாமல் தொழில்துறை, நீராவி இயந்திரத்திலிருந்து என்னெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படி தொழில்துறையை பயன்படுத்தியது. அதே போல் அவனுடைய கிழக்கிந்திய கம்பெனி போல் போட்டியாக ஒரு கப்பல் நிறுவனத்தை கம்பெனியை உருவாக்குனது. அதுக்கு மேலே நெப்போலியனோட ஒரு டைஅப் 1798 எகிப்தில் இருக்கிறார் நெப்போலியன். இவர் இங்கேருந்து கடிதம் கொடுத்து விட்றாரு, அடுத்து இந்தியாவுக்கு வாங்க, இவனை முடிச்சிருவோம், நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்குவோன்னு சொல்லி. அந்த கடிதத்தோடு கொண்டு போன உளவாளி சிக்கி விடுகிறான் பிரிட்டிஷ்காரன்ட்ட. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷன், பார்வை இருந்திருக்கிறது. இப்படி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கா, இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, தென்னிந்தியா நம்ம இப்போது மறுசீரமைப்பில் பாதிக்கப்பட போகிறோம். இதே மாதிரி அப்போவே வந்துருக்குது பெனின்சுலார் அலையன்ஸ், அதுக்கு பேர். யார்? தீபகற்ப கூட்டணி. தீபகற்பன்னா சவுத்து மட்டும், விந்தியத்துக்கு கிழக்கே. மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் அப்புறம் ஊமைத்துறையும் விருப்பாச்சி வேலு நாயக்கரும் அங்கே நம்ம தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தான் தலைமையில் அமைக்கப்பட்டதுக்கு பேர் தான் வந்து தீபகற்ப கூட்டணி. இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து வெள்ளையனை வந்து வெளியேற்றுவது என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்படி ஒரு விஷன்லாம் இருந்த நபர் என்பது தெரிந்ததனால், நம்ம ஊரில் மன்றோ சிலை இருக்கு இல்லையா, இந்த மன்றோ வந்து அவர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு திறமையான அதிகாரி இருந்தார். அவன் வந்து இந்த பூரா லேண்ட் சர்வே எல்லாம் உருவாக்குறது வந்து அவர் தான். அவர் வந்து திப்பு சுல்தானுடைய நிர்வாகம் பற்றி புகழ்ந்து நிறையா எழுதியிருக்கிறார். எப்படி விவசாயிகள் இதில் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க, தங்களுடைய சொந்த அரசாக கருதினார்கள், இதெல்லாம் வந்து அவர் பதிவு பண்ணுறார். இந்த ஸ்டேட் மிஷினரி எப்படி இருந்தது என்பதை பற்றி. அதனால் இப்போது ஆர்எஸ்எஸ்காரங்க அவர் இந்த பக்கம் திருவிதாங்கூரில் இந்துக்களை கொடுமைப்படுத்தினார்னு ஒரு கதை, அது ஒரு தனி, அது ஒரு போர், அது வேறு விஷயம், அதை மட்டும் காட்டுறாங்க. ஆனால் திப்பு சுல்தான் என்பவனை பார்த்து அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனி ஏன் பயந்ததோ, அதுபோல் இந்த ஈரானை பார்த்து
அமெரிக்காவும், முக்கியமாக அமெரிக்கா வந்து அஞ்சுகிறது. அதனால தான் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்ட பிறகு லண்டனில் ஒரு பெரிய, அப்போ வந்து கேமராலாம் கிடையாது இல்லையா, பெயிண்டிங் ஒன்று, பெரிய பெயிண்டிங், ஒரு நூற்றுக்கணக்கான அடி அந்த போர்க்களம், ஸ்ரீரங்கப்பட்டினம் போர்க்களம் அப்படின்றது தான் பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் வந்து கிழக்கிந்திய கம்பெனி அதை தயார் பண்ணி வச்சு டிக்கெட் போட்டு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. வந்து சினிமா பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறது. திப்பு சுல்தான் விழுந்த பிறகு தான் இந்தியாவை வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வருது. அதுபோல் ஈரானை வீழ்த்தினால்தான் பெட்ரோ டாலரும் இந்த வளைகுடாவும் நம்ம கையில் இருக்கும் என்பது தான் இவங்களுடைய அமெரிக்காவினுடைய பார்வை. அதனால தான் ஈரான் ஈரான் ஈரான்னு வந்து அவங்க பார்த்து கொண்டே இருந்ததற்கு காரணம் அதுதான். அப்போ அதை முறியடிக்கும் விதத்தில் தான் ஈரான் செயல்பட்டிருக்கிறது. அது வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். சென்ற கூட்டத்தில் நம்ம சொன்னோம், ஷியா முஸ்லீம்கள் வந்து எப்படி ஹியூமிலியேஷனுக்கு எதிராக தன்மானம், கண்ணியம் என்பது அந்த மதத்தினுடைய ஒரு கோட்பாடுகள் அல்லது பண்புகளிலேயே ஒன்றாக இருக்கிறது. இமாம் ஹுசைன் பற்றி சொன்னார் இல்லையா, அது தொடங்கி அல்லது ஹுசைன் அலி தொடங்கி அவர்களுடைய பார்வையில் அது இருக்கிறது. அப்போது தன்மானம் இருக்க வேண்டும், சுயமரியாதை இருக்க வேண்டும் என்றால் அது மத கோட்பாடு, அதை சொல்லிகிட்டு இருந்தால் இருக்காது. நீங்கள் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்தால் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். நீங்கள் சுயசார்பாக சொந்த காலில் எதிர்த்து நிற்க முடிகின்ற ஒரு பொருளாதாரத்தை உங்களால் கட்டமைக்க முடியலன்னாக்கா சுயமரியாதை பற்றி பேசுவதில் எந்த பொருளும் இல்லை. இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு பிப்ரவரி 28 தாக்குதல் தொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு 2 நாள் முன்னால் ஸ்டீவ் விட்காஃபும் ஜாரேட் கிருஷ்ணரும் ட்ரம்ப்பை போய் பார்க்குறாங்க. அதை பற்றி நியூயார்க் டைம்ஸில் கட்டுரைகள் இருக்குது. பேச்சுவார்த்தை வெற்றி, கையெழுத்து போட வேண்டியது தான், எங்கள்கிட்ட அணுகுண்டு செய்கிற திட்டமெல்லாம் கிடையாது, ஐஏஐயை வந்து சோதனை போட்டுக்கலாம், வேணா அமெரிக்கா கூட வந்து சோதனை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ இறங்கி வந்துட்டாங்க. ஓவர், கையெழுத்து போடலாம் என்பது வந்து ஓமன், இதை நடுவராக இருந்து நடத்திய ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கருத்து. ஜாரேட் குஷ்னரும் விட்காஃபும் போகிறாங்க ட்ரம்ப்புக்கிட்ட, என்னாச்சு என்ன இதெல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார், இது எல்லாத்தையும் விட்டுரு, உனக்கு என்ன நியூக்ளியர் ஃபியூவல் வேணும், நாங்கள் தரோம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னபோது அவர்கள் சொன்ன பதில், இது எங்கள் தேசத்தின் டிக்னிட்டிக்கு எதிரானது, இப்படி பேசாதீங்கன்றாங்க. டிக்னிட்டிக்கு எதிரானதுன்னா என்ன? இப்போவும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அணுமின் நிலையம் வைத்துக்கொள்வதும் அணுசக்தி தயாரிப்பதும் எங்கள் ரைட், என்ரிச்மெண்ட் வந்து எங்களுடைய ரைட், அதை நீ கொஸ்டின் பண்ண முடியாது. குண்டு வேணான்றது நீ சொன்னதுக்காக இல்லை, எங்களுக்கு ஃபத்வா இருக்குது வேண்டாம் என்று அலி கமேனி சொல்லியிருக்கார், அதனால் குண்டு நாங்கள் செய்யலை. இதுதான் அவருடைய நிலை. அப்போ இந்த சுயமரியாதையெல்லாம் பேசுகிறானுங்க, இது பெரிய பிரச்சனை அப்படின்றது தான் அடுத்தது. இவங்க வந்து இந்த எல்லைக்கு போவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ சுயசார்பு என்பது இல்லாமல் அது இல்லை. நம்ம வந்து ஏதோ ஒரு ஈரான் பிரச்சனையை பேசணும்னு பார்க்கக்கூடாது. ஈவன் பெண் விடுதலை பற்றி பேசும்போது கூட பெண்களை சமமாக நடத்தினா, அப்படி நடத்தினா இப்படி நடத்தினா, ஆணுக்கு புத்திமதி சொல்வதன் வழியாகவோ, நீ இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அறிவுரை சொல்வதன் வழியாகவோ பெண் விடுதலை என்பது நடப்பதில்லை. பெண் விடுதலை எப்போ சாத்தியமாகுது? எந்த அளவுக்கு பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறார்களோ அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. அந்த அடித்தளத்தின் மீது தான் சுதந்திர உணர்ச்சி என்பது பிறக்கிறது, நிலைநாட்டி கொள்ள முடிகிறது. அப்போ அது வந்து நாட்டுக்கும் பொருந்தும், நம்ம நாட்டுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் ஒரு ஜெயரஞ்சன் சாருடைய திராவிடமும் சமூக மாற்றமும் புக் எடுத்தால் 2 பாயிண்ட் இதில் சொல்லியிருப்பார். ஒன்று, நில சீர்திருத்தத்தை இங்கே செய்கிறதுக்கு கலைஞர் முயன்ற அளவுக்கு செய்வதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்கலை. அதனால் நில சீர்திருத்தம் இங்கே எஃபெக்டிவாக நடக்கலை. பண்ணையார்கள் வந்து நாய் பூனை பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஒரு வரம்புக்குட்பட்ட அளவு தான் நடக்குது. அப்போ கிராமப்புறங்களில் உள்ள பிரச்சனை என்ன என்று சொன்னால், விவசாய பருவகாலம் என்பது ரொம்ப குறைவானது. அப்போ கிடைக்கக்கூடிய வேலையும் குறைவானது. பருவகாலம் முடிந்த பிறகு சோத்துக்கு என்ன செய்கிறது என்றால், யார் பெரிய நிலவுடைமையாளர்களோ அவர்களே அண்டி இருக்க வேண்டிய கட்டாயம் விவசாய தொழிலாளர்களுக்கு இருக்கிறது. விவசாய தொழிலாளர்கள் எனப்படுபவர்கள் பெரும்பாலும் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மக்கள். அப்போது இங்கே இருக்கிறது வந்து வெறும் வர்க்க ஆதிக்கம் மட்டும் இல்லை, சாதி ரீதியான அடக்குமுறையும் அதை எதிர்க்க முடியாத ஒரு கையறு நிலையும் எது திணிக்குதுன்னா பொருளாதார ரீதியான சார்பு நிலை திணிக்குது. அப்போது இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து ரேஷன் கடைகளில் ஒரு நெட்வொர்க் உருவாக்குறது தமிழ்நாடு தான் முதல்ல. அது உருவாகும்போது
அந்த சோத்துக்கு அவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை மாறுகிறது. அது சமூகத்தில் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துது. இப்போ சுயமரியாதை மிக்கவர்களாக இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடை இந்த நியாய விலை கடைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அப்படின்னு ஒரு கிராமத்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு சொல்லியிருப்பார். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்சு கட்டிட்டு விபிஜி ராம்ஜி கொண்டு வராங்க. 100 நாள் வேலை திட்டத்தினுடைய விஷயமே என்ன? இந்த டிபெண்டன்ஸை ஒழிக்கிறது தான். அதனால தான் சீமான் விவசாயத்துக்கு ஆள் இல்லைன்றார். பிரச்சனை என்ன? ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை அளிப்பதன் வாயிலாக விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை பாதுகாப்பது, அதுக்கு கீழே கூலி கொடுக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்துவது ஒன்று. 100 நாட்களுக்கு இதை உத்தரவாதப்படுத்துவதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்துவது, விவசாயமே பொய்த்து போனாலும். இது எல்லாமே ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒடுக்கப்பட்ட சொத்துகள் ஏதுமற்ற நிலமற்ற மக்களுக்கு சுயமரியாதையை உத்தரவாதப்படுத்துவதற்கு இது தேவைப்படுகிறது. அப்போது இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஈரான் வேறு, இது வேறு, அது வேறு, நாடு வேறு, அப்படி கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அடித்தளம் இருந்தால்தான் இதை எதிர்த்து நிற்க முடியும். அந்த மாதிரி அடித்தளத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அதை இப்போ நீங்கள் பொருளாதார தடை 46 வருஷம் நான் சொன்னேன். இப்போ நம்முடைய டாரிஃப், இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அவர் 25%, 50%ன்னு ஏலம் போடுற மாதிரி டாரிஃப் ஏற்றிக்கிட்டே போனார். நமக்கு என்ன நடந்தது? எல்லாருமே பீதி அடைந்திருந்தார்கள். திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி தொழிலாளி அல்லது சில தொழில் முனைவராக இருக்கிறவங்க அவங்க எக்ஸ்போர்ட் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது அப்படின்னு எழுதி போடாத குறை தான். அவங்க சிந்திக்கிறது எப்படி இருக்குது? எக்ஸ்போர்ட் இருந்தால் தான் உயிர் வாழ, சோறு திங்க முடியும் நம்ம அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ட்ரம்ப் தயவில் தான் நம்ம வாழ முடியும் என்ற அளவுக்கு பல தொழில்கள் நாம் ஏற்றுமதியை சார்ந்தவராக மாற்றப்பட்டிருக்கிறோம். மாற்றப்பட்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, யார் இதை இறக்குமதி செய்கிறார்களோ, அது அமெரிக்காவோ ஐரோப்பாவோ யாரோ, அவர்களை அண்டி வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இப்போது ஹார்மூஸ்லேருந்து கப்பல் வெளியே வர முடியல, எண்ணெய் உரம் இந்த கப்பல் வர முடியல. உள்ளுக்குள்ளே போனால் தான் கொட்டாருக்கு, பஹ்ரைனுக்கு, மற்ற நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து உணவுப் பொருள் போகுது, ஆடைகள் போகுது, இதெல்லாம் போகுது. இப்போ அரிசி ஏற்றிட்டு போன கப்பல்லாம் நடுக்கடலில் நிற்கிது, இன்னும் உள்ளே நுழையலை. இந்த பிரச்சனை காரணமாக இப்போ தான் ஏதாவது உள்ளே போகலாம், தெரியல. இப்போ அரிசி ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இதை அறிவித்த உடனே பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரிசி ஏற்றுமதியாளர்கள், பாஸ்மதி அரிசி நிறைய ஏற்றுமதி ஆகுது, அவங்க நம்ம பியூஷ் கோயலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஐயா, இது அருமையான சந்தர்ப்பம், ஈரான்கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிக்கலான்னு ட்ரம்ப் அனுமதி கொடுத்துட்டாரு. கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா ஆயில் மார்க்கெட்டு கவுந்துரும். ரஷ்யாவிலேருந்து இப்போ தடையை நீக்க போகிறேன் இப்போ நிரந்தரமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா கவுந்துரும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு டாலர்லாம் வேணாம், நம்ம பண்டமாற்று முறையில் அரிசியை கொடுத்துட்டு எண்ணெய் வாங்கிக்கலாமே அப்படின்னு பியூஷ் கோயலுக்கு எழுதியிருக்காங்க. பியூஷ் கோயல் என்ன சொல்லுவார்? 1 மாதம்தான் உங்களுக்கு டைம் விலக்கு கொடுத்துருக்குறாங்க. பியூஷ் கோயலால் என்ன சொல்ல முடியும்? இருங்க, மேலே கேட்டு சொல்கிறேன், எடப்பாடி மாதிரி தான். என்ன இவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? கொன்னே போட்டுருவாங்க. டாலர் இல்லை, நாங்கள் பண்டமாற்று பண்ணிக்கிறோன்னு சங்க அறுத்துருவாங்க. என்ன அப்போது இது நம்முடைய நிலைமை, இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான். அப்போ அந்த டாரிஃப் வாரை ஒட்டி நிறையா படிச்சிருக்கிறோம், அது திரும்பதுக்குள்ளே போக வேணாம். விவசாய விளைபொருள்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தால் நம்முடைய விவசாயம் நாசமாக போயிடும். ஆனால் இறக்குமதி செய்ய போகிறோம். முக்கியமாக பருத்தி இறக்குமதி செய்ய போகிறோம். முக்கியமாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், இவங்கெல்லாம் பருத்தி விவசாயிகள். இந்த பருத்தியை நீ இறக்குமதி பண்ணிட்டா தான் துணி வாங்குவேன்னு சொல்கிறாங்க. அப்போ பருத்தி இறக்குமதி செய்ய போகிறார்கள். அது இல்லாமல் சிறு அணுமின் நிலையங்களை இங்கே இறக்குமதி செய்வதற்கு உத்தரவாதப்படுத்தியிருக்கிறோம். அமெரிக்காவிலேருந்து இதை வாங்குவதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற அணுமின் நிலையங்கள் ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் அவர்கள் இழப்பீடு தர தேவையில்லை என்று ஒரு சட்ட திருத்தத்தை நம்ம மோடி நிறைவேற்றி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இதை கொண்டு வர போகிறோம். உலகத்திலேயே அணுமின் நிலையத்தை, நம்பகமற்ற கேவலமான அணுமின் நிலையங்களை தயாரிப்பது வெஸ்டிங் ஹவுஸ் என்ற அமெரிக்க நிறுவனம். அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம வாங்க போகிறோம். இது கட்டாயம். அதே போல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அமெரிக்காவினுடைய போர்க்கருவியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்த்தோம் வளைகுடாவில், அவங்க கண்டிஷன் என்னன்றதை. அந்த போர்க்கருவிகளை வாங்கி ஆகணும். அது ஒரு $600 பில்லியன் நாங்கள் மொத்தத்தில் வாங்குகிறோம் என்று ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது ஒருவேளை சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஈரானுக்கு நடந்தது நமக்கு நடந்திருக்கிறதா வச்சுங்களேன். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை.
நான் முடியாது அப்படின்னு சொல்கிறோம். படையெடுக்கிறேன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு. ஈரான் தாக்கு பிடிச்ச அளவு நம்ம நின்றுருப்போம். எத்தனை நாள் நின்றுருப்போம்? 2 நாள், 1 நாள்? என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி இருக்கிறோம்? நான் வந்து சுரங்கத்தில் இதெல்லாம் செஞ்சு வைக்கலைன்றதுக்காக சொல்லலை. நம்முடைய தாங்குத்திறன் என்ன, அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற மக்களுடைய உணர்வு நிலை என்ன, அல்லது இவங்க சுயசார்பாக நம்ம இராணுவத்தில் ஒரு பிட்டு கூட சொந்தமாக தயாரித்ததில்லை என்பதற்கு நிறைய கட்டுரை இருக்குது. ரஷ்யா, பிரிட்டன், இஸ்ரேல், இப்படி யுஎஸ் இவங்களுடைய ஆயுதங்கள் தான். அவங்கள்ட்ட ஆயுதம் வாங்குறதுல உள்ள பிரச்சனை என்ன? இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி தான். ஸ்பேர் பார்ட் போயிடுச்சுன்னா அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் கொடுத்தா தான் உண்டு, கொடுக்கலன்னா அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். அதை வந்து பயன்படுத்த முடியாது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்போது அது வந்து உங்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு பிடி, அவனுடைய பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும் என்ற நிர்பந்தம். அப்படி அந்த இறக்குமதி செய்யப்பட்ட இதில் தான் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட டிபெண்டன்ஸ், சார்பு நிலைக்கு என்ன காரணம்? யாருக்காக இந்த சார்பு நிலை? செல்ஃப் ரிலையன்ஸ்ன்றதெல்லாம் ஓரளவு பேசியிருக்கிறோம் இதுக்கு முன்னால், இந்திய அரசுகள் வந்து பேசியிருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம இறங்கி போகிறது, இதனால் யார் ஆதாயம் அடைகிறார்கள், யாருடைய நலனுக்காக இந்த கொள்கைகள் இப்படி மாற்றப்படுகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விடை தான் இருக்குது. மிகப்பெரிய அதானி, அம்பானி போன்ற முதலாளிகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிளாஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப தான் இது எல்லாமே டிசைன் பண்ணப்படுது. இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது அம்பானி வந்து அங்கே ஒரு ரிஃபைனரி தொடங்கியிருக்காரு. அதானி இஸ்ரேலில் வந்து போர்ட் வந்து ஹைஃபா போர்ட் வந்து அவர் தான் கான்ட்ராக்டு. அதானியும் இஸ்ரேலும் கூட்டு தயாரிப்பு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. அப்படி தயாரிக்கப்படுகின்ற அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் காசாவில் குண்டு போட கண்காணிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவர்கள் இங்கிருந்து அப்படி அனுப்பி வைத்ததை, இது காசாவுக்கு போகுதுன்னு ஸ்பெயின் அரசு கப்பலையே தடுத்து நிறுத்தியிருக்குது, இந்திய கப்பலை, இந்த ஆயுதங்களை கொண்டு போகக்கூடாதுன்னு. அப்போது இந்த கிளாஸ் அதானி அம்பானின்னா 2 பேர் மட்டும் இல்லை, இவர்களுடைய நலன், இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐடியில் இப்போ சுந்தர் பிச்சை இருக்கார், சத்யநாதெல்லாம் இருக்கார், அது மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல லட்சம் டாலர் சம்பாதிக்கக்கூடிய பல ஐடி துறை வல்லுநர்கள் இருக்கிறாங்க. இப்போது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா விவசாயியை பலி கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா பருத்தியை, அதுக்கு தான் அவன் சொல்கிறத கேட்கணும். இல்லைன்னா அதை நிறுத்திடுவானே, ஐடி செக்டார் ஓடாதே, என்ன ஆகும்? இப்போ நம்ம தொழில் வளர்ச்சியை பற்றி பேசும்போது சீரியஸாக இதை கவனத்தில் எடுத்துக்கணும். மிக முக்கியமாக இந்த உலகமயமாக்கம் வந்த பிறகு பழைய டைப்பில் சுயசார்பு பேச முடியாது என்பது உண்மைதான். ஆனால் முற்றிலும் இப்படி சார்ந்து இருப்பதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் கட்டாயமாக. இந்த போரில் ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கலாம். திருப்பி தாக்கிறதுக்கு எண்ணெய் வயல்கள், மின் நிலையங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு இடங்களை மட்டும் சொல்லலை. அவங்க அமெரிக்காவினுடைய ஐடி நிறுவனங்கள், டெக் நிறுவனங்கள் 18 நிறுவனங்கள் இருக்குது அமேசானில் தொடங்கி. அந்த 18 நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு வந்து ஐஆர்ஜிசி வந்து அறிவித்தாங்க. அமேசான் வெப் சர்வீசஸ் மேலே ஒரு 3 முறை தாக்குதல் தொடுத்தாங்க. அமேசான் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி 1 மாதத்துக்கு நாங்கள் கட்டணம் வாங்கலை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது இந்த நிறுவனங்கள் மேலாம் ஏன் தாக்குதல் தொடுக்கிறாங்க, இவங்க ஏன் அங்கே வந்திருக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அசாத்தியமான அளவுக்கு பவர் தேவை, அது வந்து அங்கே கிடைக்கும். ஒன்று. அடுத்தது யுஏஇ வந்து இப்படி தன்னை டைவர்சிஃபை பண்ணி இதெல்லாம் கொண்டு வரலாம் என்பது அவங்களுடைய திட்டம். மாற்று எண்ணெய்க்கு மாற்றாக இன்னொரு பொருளாதாரம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு திட்டம். ஈரான் ஏன் இதை தாக்குவதாக சொன்னது? சர்வர்ஸ் ஆர் யுவர் சோல்ஜர்ஸ் அப்படின்றத அவங்க சொன்னது. சர்வர் என்பது இது வந்து இராணுவத்துக்கு எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. கூகுளுக்கு, அமேசானுக்கு, பாலண்டிருக்கு, ஆந்த்ரோபிக் எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அமெரிக்க இராணுவத்தோடு, பென்டகனோடு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த தாக்குதலுக்கு நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணுறீங்க, அதனால் எங்களுடைய லெஜிட்டிமேட்டான இலக்குகள் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கேண்ட என்று அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை போனதை வந்து பார்த்துருக்கலாம். ஆந்த்ரோபிக் என்ற ஒரு ஏஐ நிறுவனம், அந்த ஏஐ நிறுவனத்துக்கு அமெரிக்கா கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க? ஆந்த்ரோபிக் ஏஐ நிறுவனம் என்ன சொன்னதுன்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இராணுவ தாக்குதல்களை தொடுக்கக்கூடாது, அது அன்எத்திக்கல், நாங்கள் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஆந்த்ரோபிக் நிறுவனம் சொன்னது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை
அமெரிக்க குடிமக்களை கண்காணிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம்ன்றது ஒரு கிளாஸ். அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அமெரிக்காவினுடைய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமைகளுக்கு எதிரானது. அதனால் அதை நாங்கள் உடன்பட முடியாதுன்னு ஆந்த்ரோபிக் சொன்னாங்க. அதனால் ஆந்த்ரோபிக்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு பென்டகன் அறிவித்து விட்டது. அதை எதிர்த்து கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது அப்படி ஒன்று இருக்குது. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தாக்குதல் தொடுப்பது அப்படின்றது நடக்குது. இப்போ முதல் தாக்குதல் மினாப் என்ற இடத்துல அந்த குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் 150 பேர் கொல்லப்பட்டதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் டாமஹாக் மிசைலை வந்து ஏவியது. 3 மிசைல் அடுத்தடுத்து. என்ன காரணம்? 2015 அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இராணுவ பயிற்சி பள்ளி இருந்திருக்குது. இப்போ இல்லை. அது அப்போ ஃபீட் பண்ண டேட்டா அது. அப்போது அதுக்கு போயிடுச்சு. காசாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுவதற்கு காசாவில் தொடுக்கப்படும் தாக்குதல், அதுக்கு மக்களுடைய எதிர்வினை, இந்த பிஹேவியரை ஸ்டடி பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள இன்புட்டாக வந்து கொடுக்குறாங்க. இப்போது இது எல்லாமே எப்படி மாற்றப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஃபாசிஸ்ட் கொள்கைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு டெக்னிக்கல் நடவடிக்கையாக மாற்றப்படுது. இது ஏற்கத்தக்கதல்ல என்ற முறையில் சொன்னதுக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. நாம் இது இல்லாமல் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, இப்போ நம்ம ஃபின்டெக் சிட்டி இங்கே இருக்குது, இது போன்ற நிறுவனங்கள் வரப்போகுது. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் டியூவல் யூஸ், மல்டிபிள் யூஸ் இருக்கும். இது வெறும் இது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. அவ்வளோ தூரம் போக வேணாம். நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. லெமோவான்னு ஒப்பந்தம் பேர், லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமோராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்றது பேர். அதுக்கு பொருள் என்ன என்று சொன்னால், அமெரிக்காவின் தளவாடங்கள், போர்க்கப்பல்கள், விமானங்கள் இங்கே வந்து ரீஃபியூவல் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, பாதுகாக்கிறது, இதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒப்பந்தம் அது. நான் பயந்துட்டு இருந்தது என்னென்னா, இந்த போர் நீடித்தால் அமெரிக்காவுக்கு இப்போ ஈரான்லேருந்து அதிக நெருக்கமாக உள்ள ஒரே ஒரு இடம் வந்து பாகிஸ்தான், இந்தியா. ஏனென்றால் ஐரோப்பாவில் எங்கேயுமே நாங்கள் ஆஸ்திரியா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. அங்கே முடியாது. எதுவும் வளைகுடாவில் இருந்த தளத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு. அதை விட்டாக்கா பிரிட்டனில் கேட்டு டிகோ கார்சியா, அது இருக்குது இந்துமா கடலில் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்தால் பக்கத்தில் இருக்குது பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு அடுத்து இருக்கிறது இந்தியா. இப்போ எல்எம்ஓஏ அக்ரிமெண்ட்டில் வந்து இங்கே ரீஃபியூவல் பண்ணணும். ஈராக் போரின் போதே வாஜ்பாயை நிர்பந்தம் பண்ணாங்க. அப்போ அதை செய்ய வேண்டும் என்று கேட்டால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஒருவேளை அதானி தொழில் தொடங்குகிறேன் என்று ஹைதராபாத்தில் யுஏவிக்கு தயாரிக்கக்கூடிய அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை நம்ம ஊரில் ஆரம்பிச்சிருந்தா, அப்போ இது ஒரு டார்கெட். அப்போ இதை வந்து நாம் எப்படி பார்ப்பது என்பது தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டும். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபாரின் பாலிசி மோடி முடிவு பண்ணுறது தான் ஃபாரின் பாலிசி. வெளியுறவு கொள்கை மோடியுடையது. வெளியுறவு கொள்கை எந்த அடிப்படையில் முடிவு செய்யப்படுது? அதானிக்கும் அம்பானிக்கும் இல்லை அவர்களுக்கு யாருக்கும் அவங்களுக்கு சாதகமான முறையில், அல்லது இந்துத்துவ கொள்கைக்கு சாதகமான நாடுகள், அதற்கேற்ப அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்யும்போது அந்த முடிவுகளை அமல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த முடிவு எவ்வளவு அறிவுபூர்வமானது? மோடிக்கு முன்னால் இருந்த அரசுகள் எல்லாம் அமெரிக்க எதிர்ப்பு போர் வீரர்களாக எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மன்மோகன் சிங் புதிய தாராளவாத கொள்கையை அமல்படுத்தினார். ஆனால் அதை மட்டும் செய்யலை அவர். வேர்ல்டு பேங்க்குக்கு மாற்றாக பிரிக்ஸு, நம்ம பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா 4 நாடுகள் சேர்ந்தது தான், சவுத் ஆஃப்ரிக்கா 5 சேர்ந்தது தான் பிரிக்ஸ் என்ற அமைப்பு. அந்த பிரிக்ஸுக்குன்னு ஒரு தனி வங்கியை உருவாக்குவோம் என்ற ப்ரப்போசலை முன்வைத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்ற ஒரு பேங்க்கை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. உலக வங்கி IMF சார்ந்திருக்க வேண்டியதில்லை, இப்படி ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு உருவாக்குறாங்க. இன்றைக்கி இந்த போர் நடக்கும்போது பிரிக்ஸுக்கு இப்போ வந்து ரொட்டேஷனில் தலைமைக்கு வந்திருக்கிறது மோடி. அதை அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்குவாருன்னா, உலகத்திலே வேறு ஆள் இல்லாமல் நம்மளை தான் வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவார். அது ரொட்டேஷனில் அடுத்து ஒரு நாய் நரி யார் இருந்தாலும் வர வேண்டியதான். இல்லை, இப்போ வந்து பிரிக்ஸுக்கு அவர் தலைவராக இருக்கார். ஈரான் திரும்ப திரும்ப கேட்கிறது, பிரிக்ஸில் ஈரானும் இருக்குது, இந்த போரை கண்டித்து, ஆக்கிரமிப்பை கண்டித்து அறிக்கை விடுங்கள் அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியா அறிக்கை விடவில்லை பிரிக்ஸ் சார்பாக. புட்டின் வந்தார், போன மாதமாக இன்னும் வந்தார். புட்டின் இங்கே வந்தபோது அவரோட கோரிக்கை வைக்கிறாரு. RICன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, ரஷ்யா, இந்தியா, சைனா அலையன்ஸ். அதை வந்து நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கிறீங்க, அதை புதுப்பிக்கணும், எஃபெக்டிவாக கொண்டு போகணும். அதுக்கு பதிலே சொல்லலை இந்தியா. ஏனென்றால் இந்தியா வேற ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்கு பேர் குவாட்,
குவாட் என்பது 4 நாடுகள், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா. 4 பேர் எதுக்காக? இந்த இந்தோ பசிபிக்கில் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு. இப்போ இந்த 4 நாடை வந்து பாருங்கள், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா. ஆஸ்திரேலியா ஹார்மூஸ் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜப்பான் தனியாக நாங்கள் வந்து பாதுகாப்பை பார்த்துக்கிறோம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது யார்? அமெரிக்காவுக்கு அடுத்தது இந்தியா ஒன்று தான் இருக்குது. இப்போ பிரிக்ஸில் இல்லை, குவாடில் இருப்பதனால என்ன பயன்? அடி வாங்கிறது ஒன்று தான் பயன். இப்போ நீங்கள் பிரிக்ஸில் அதுக்கு நாணயமாக நடந்துக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா இன்னொன்று என்ன செய்கிறீங்க? இஸ்ரேலுக்கு போகிறீங்க, அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போகிறீங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமான திக்கான ஃப்ரெண்டு, யுஏஇயும் இஸ்ரேலும். 2 இடத்துலையும் அந்த அரசாங்கத்தின் அதி உயர் விருதை வந்து மோடிக்கு கொடுக்குறாங்க. அங்கே வந்து என்ன ஒப்பந்தமாகுது அப்படின்னு சொன்னால் I2U2 அப்படின்னு ஒன்று ஒப்பந்தம். I2U2ன்னா இந்தியா, இஸ்ரேல், U2 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இன்னொன்று வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்படி இது மாதிரி ஒரு ஒப்பந்தம். இதில் வந்து இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. இது எல்லாமே இப்போ இது ஒன்று நீதி அல்ல என்பது ஒன்று. 2வது, தோற்கப் போகின்ற கட்சி. அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பது கண் முன்னால் தெரியுது. பெட்ரோ டாலர் வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. பெட்ரோ டாலருக்கு ஒத்துக்க முடியாதுன்னவெல்லாம் எப்படி அடித்தாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சதாம் ஹுசேன் வந்து நான் யூரோவில் வைக்க போகிறேன்னாரு. 3 வருஷத்தில் சதாம் ஹுசேன் காலி. கடாஃபி வந்து நான் வந்து கோல்டு தினாரில் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. கடாஃபி காலி. ஈரானும் அதைத்தான் சொன்னது, அவங்க ஒன்றும் பண்ண முடியல. வெனிசுலா அது மாதிரி செய்தது, மதுராவை தூக்கிட்டாங்க. ஆனால் பெட்ரோ டாலருடைய இன்றைய நிலை என்ன என்று சொன்னால் அது வீழ்ச்சியில் இருக்குது. டாலர் இருப்பு என்பதை எல்லோரும் குறைத்து கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த போர் நடக்கும்போது பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்கன் ட்ரெஷரியில் இருந்த கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எதை இவன் எப்போ முடக்குவான்னு தெரியாது. முடக்கி விட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ரஷ்யாவுடையது, ஈரானுடையது, கோடிக்கணக்கான டாலர் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அங்கே. அப்போ அங்கேருந்து வெளியே எடுத்து சொந்தமாக வந்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டு இருக்கும்போது, கொரியாவிலேருந்து தைவான்லேருந்து எல்லாரும் வேறு விதமாக சிந்திக்கும்போது, இந்திய அரசு இந்த வெளியுறவு கொள்கையை வகுக்கின்ற மோடி, RSS, பிஜேபி அரசு இந்த பக்கம் நம்மளை கொண்டு போகுது. ஏன்னா இவங்க இந்த முதலாளிகளுடைய நலன் என்பது மட்டுமல்ல, கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலிருந்தே அவர்கள் வந்து பிரிட்டனுக்கு அடிமை சேவகம் செய்வது தான் இவங்களுடைய கொள்கை என்பது நமக்கு தெரியும். அது வந்து சாவர்கர் மட்டும் இல்லை, இந்த மொத்த இன்ஸ்டிடியூஷனுடைய கொள்கையே வந்து அதுதான். இதற்கு நேர் எதிரான கொள்கை தான் இடதுசாரிகளின் கொள்கை, காங்கிரஸ் பேசி வந்த கொள்கை, திராவிட இயக்கத்தின் கொள்கை. பாலஸ்தீன் ஆதரவு அப்படின்றது இந்த எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும். மோடி வந்து மகாத்மா காந்தி வந்து இஸ்ரேலை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு நாடு அங்கே உருவாக்கப்படுவதை அல்லது மத அடிப்படையில் நாடு உருவாவதை அவரும் ஏற்றுக்கொள்ள, நேருவும் ஏற்றுக்கொள்ளலை. இந்திரா காந்தி கடைசி வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்றைக்கி எப்படி இஸ்ரேல் பின்னால் போயிடுச்சுன்றதை நம்ம சென்ற கூட்டத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நியாயமாக இந்தியாவுக்கு நல்லது எது என்று சொன்னால், இந்த ஆசிய கூட்டமைப்பு, இந்த குளோபல் ஹெகமனி, ஒரு நாடு யூனிபோலார் வேர்ல்டு, அமெரிக்கா சொல்கிறத கேட்கணும் என்பது இல்லாமல், இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இன்னொரு கட்சியில் சேரணுன்றது அல்ல, சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய, மேலாதிக்கம் இல்லாத ஒரு அமைப்பை நம்ம வந்து உருவாக்கணும். மாற்றாக அது பிரிக்ஸ் போன்ற அமைப்பில் இருக்குது. அதை செய்வதற்கு இது வந்து ஆசியாவை மையமாக கொண்டது. ஆசியாவின் பெரிய பொருளாதாரங்களான சைனா, இந்தியா, இப்போ பாகிஸ்தான் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த போரை முடிச்சு கொடுத்ததில் அவங்க தான். இதை பற்றி எதிர்க்கட்சிகள் கேட்டபோது நம்ம தலால் வேலையெல்லாம் பார்க்குறது இல்லைன்றார் யார், ஜெய்சங்கர். ஆனால் இப்போ மீம்ஸ் என்ன தெரியுமா வருது இன்டர்நெட்டில், அமெரிக்காவும் ஈரானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அவர் பாகிஸ்தான் பிரதமர் உட்காந்துருக்கிறாரு, இராணுவ தளபதி உட்காந்துருக்கிறாரு, மோடி வந்து டீ சர்வ் பண்ணுறாரு எல்லோரும். இந்த கண்டிஷனுக்கு இது மீம்ஸ் போட்டாங்கன்றதில் இன்றைக்கி ஷாம் சரண் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரை எழுதியிருக்கார். என்ன கட்டுரை? கேவலமாக நம்ம வந்து தனிமைப்பட்டிருக்கிறோம், மதிப்பே இல்லாமல் போயிட்டோம் இந்தியா. பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி நம்மளை கேட்குறதுக்கு நாதி இல்லாத மாதிரி ஆகிட்டோம். நம்ம பெரிய வல்லரசாக இருப்போன்றதல்ல, ஒரு போர் நடக்கும்போது நமக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது. நிர்பந்தங்கள் இல்லாமல் இல்லை. பழையகுடாவில் வேலை பார்க்குறாங்க, தொழிலாளிகள் இருக்காங்கன்றதெல்லாம் ரைட்டு. ஆனால் நியாயம் எது, சரி எது
என்று அளந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கணும். குழந்தைகள் கொண்டதை பேசலை, கமேனி கொண்டதை பேசலை, இதெல்லாம் பேசலைன்றது மட்டும் இல்லை, ஈரான் யுஏஇயை தாக்குனா அப்போ பேசுகிறேன், அப்போ அதுக்கு வந்து அறிக்கை விடுறேன். இது வந்து இந்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அப்போ இதற்கெல்லாம் நாம் பொறுப்பேற்க வேண்டுமா? நியாயமாக ஆசியாவின் பக்கம் இந்தியா வந்து இங்கே நிற்கணும். இந்த கப்பல்லேருந்து மாலுமிகளை காப்பாற்றுவதற்கு ஸ்ரீலங்காவுக்கு இருந்த தைரியம் இந்தியாவுக்கு இல்லைல்ல, அந்த நேர்மை வந்து இந்தியாவுக்கு இல்லை. அப்போது இந்த மொத்த போரில் இந்தியா ஈரானுக்கு துரோகம் செய்திருக்கிறது, அதான் உண்மை. ஆனால் இந்தியாவுக்கு போகிற கப்பலை நாங்கள் விடுறோம், அவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல என்று ஈரான் அனுமதித்திருக்கிறது. இதுவும் நடந்திருக்குது. இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. மோடி வேற, இந்திய மக்கள் வேற என்று ஈரான் கருதுகிறார். அப்போ இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்திய மக்களுக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ற முறையில், ஒரு சுயமரியாதை மண் என்ற முறையில், சுயமரியாதை மிக்க ஈரான் மக்களுக்கு துணை நிற்க வேண்டியதும் குரல் கொடுக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. தேர்தல் அரசியலிலிருந்து இது வேறுபட்டது அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகம் 1953 மொசாதேக்கினுடைய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தூக்கி எறிந்த பிறகுதான் இத்தனை அவலங்களும் அயோக்கியத்தனங்களும் ஈரானில் அரங்கேறின. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோன்னா, அப்படி ஓட்டு போட்டு தூக்கி எறிஞ்சு அப்படி ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி நாங்கள் சாவெல்லாம் கொண்டு வர வேண்டாம், தேர்தலையே நாங்கள் கவுத்துடுறோம், தேர்தல் நடக்கும் ஆனால் நடக்காது அப்படின்றத நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். இப்போ அவர் விக்டர் ஆர்பனை சொன்னார், அல்லது துருக்கியில் இருக்கக்கூடிய எர்துவான், இப்படி ட்ரம்ப்பு, இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வர்றவங்க. இப்போ அமெரிக்காலேயும் அந்த வேலையை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது இந்த மாதிரி தேர்தலை மோசடியாக நடத்துவதன் மூலம் ஒரு சர்வாதிகாரத்தை தொடர்ந்து நிகழ்த்தலாம், ஜனநாயகத்தை முடக்கலாம் என்பது தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஈரான் மக்களுடைய போராட்டத்திலிருந்து நாம் இன்று இங்கே நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் எந்த வகையிலும் வேறுபட்டதல்ல. இதை தமிழக மக்களுக்கு, குறிப்பாக இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவை, அந்த அணியை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகின்ற தமிழக மக்களுக்கு இதற்கிடையிலான உறவை புரிய வைப்பது நம்முடைய கடமை.